விஷயத்தெல்லாம் பேசி உங்களை டைவர்ட் பண்ணாம உங்களுக்கு தேவையான ஒரு பொருளை இந்த நேரத்துல புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க, இறைவன் கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும். எப்படி பண்ணுவீங்க? இறைவா எனக்கு இதை பார்த்து பண்ணி கொடு, அதை பார்த்து பண்ணி கொடு. அப்படி அல்ல. புருவ மத்தி கவனம் வச்சாலும் இறைவனோட கம்யூனிகேட் பண்றதுதான். அதுவும் மறந்துடுது உங்களுக்கு. அப்போ சகஜமான வாழ்க்கையில எப்படி இறைவனை பார்க்கறதுன்ற டெக்னிக் இப்ப உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஒரு சகஜ மார்க்கம். இதுக்கு பேர் என்ன? சகஜமான மார்க்கம்னு அர்த்தம். சகஜ மார்க்கம்னே வேற ஒரு பயிற்சிகள்லாம் எடுக்கிறாங்க. இப்ப நான் பயிற்சிக்குள்ள போல, சகஜ வாழ்க்கை வாழும் போதே, சகஜமாக பழகும் போதே பாயிண்ட் டெபாசிட்டை சேர்த்துக்கிட்டே இருக்கணும். திஸ் இஸ் கால்டு சகஜ மார்க்கம். சகஜமா பழகி சகஜமா வாழ்ந்து சகஜமா இருக்கு. இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சகஜமா இருக்கணுங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? எல்லாரும் தெரிஞ்சதுதான். அப்படின்னா சகஜமா இருக்கணும். ஆனா சகஜமா இருக்கும் போதே சேர்க்க வேண்டிய சொத்தை சேர்த்து விட வேண்டும். எப்படி அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு மனிதனை நீங்கள் அணுகும் போது அந்த மனிதனுடைய மனம் விரிவடையணும். இந்த வேலையை நீங்க செய்யணும். ஏன் அப்படின்னா, யூ ஆர் இன்டைரக்ட்லி யூசிங் அதர் பீப்புள்ஸ் கான்சியஸ்னஸ் அண்ட் அதர் பீப்புள்ஸ் மைண்ட் டு பிளஸ் யூ. அடுத்தவனை உங்களுக்காக ஒன்னு ஆசீர்வாதம் பண்ண வைக்கணும், இல்ல பிரம்மாண்டமா நினைக்க வைக்கணும், இல்லாட்டி என்ன இப்படி ஒரு மனுஷனா சொல்லி நீங்க நினைக்க வைக்கணும். இதுதான் சீக்ரெட். உங்க செயல் அந்த மாதிரி இருக்கணும். இது ரொம்ப ஈஸி, இருக்கிறதுலே ஈஸி. இதுக்கு மேல ஒரு ஈஸியஸ்ட் வே நான் கண்டுபிடிக்கல, நானும் பார்க்கல. விச் மீன்ஸ் ஒவ்வொரு மனிதனும் மனிதன் அல்ல. புரிந்து கொள்ளுங்கள், அவன் நடமாடிக்கொண்டிருக்கும் இறைவன் அல்லது நடமாடிக்கொண்டிருக்கும் பிரபஞ்சம். ஆனா அது அவனுக்கே தெரியாது. இப்ப அவன் பொட்டன்ஷியல அவனுக்கே தெரியாம நீங்க டேப் பண்ணணும். இது திருடுறது கிடையாது, புரிஞ்சுக்கங்க. அவன் பொட்டன்ஷியல அவனுக்கே தெரியாம நீங்க டேப் பண்ணும்போது, டேப்னா என்ன? தொடும்போது அவனும் பலன் அடைவான், அவனால பல மடங்கு நீங்களும் பலன் அடைவீங்க. இந்த கேம் இப்படித்தான் விளையாடணும். இதெல்லாம் ஞான கணக்கு. இது உங்களுக்கு புரியாது, நான் சொல்லித்தரேன் எப்படி பண்ணணும்னு. ஒவ்வொரு மனிதரையும் நீங்கள் அணுகும் போது, இங்க இப்ப 150 பேர் உட்கார்ந்து இருக்கீங்கன்னா, இந்த 150 பேரும் 150 பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்துக்குள்ள 150 பேர் வச்சிருக்கீங்கன்னு எடுத்துக்கலாம். இந்த 150 பேருக்குள்ள பிரபஞ்சம் இருக்குன்னு எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். தண்ணி உங்க மேல பட்டாலும் நீங்க தண்ணி மேல பட்டாலும் நனைகிறது கன்ஃபார்ம் தானே? எங்க தண்ணி என் மேல பட்டுருச்சுங்க அப்படின்றதுக்கும், தண்ணி மேல நான் விழுந்துட்டேங்கன்னு இருக்கேன், அதான் நனைஞ்சிட்டியடா, அப்புறம் என்ன தண்ணி உன் மேல பட்டான்னு, நீ தண்ணி மேல போய் பட்டான்னு. புரியுதுல என்ன மீன் பண்றேன்னு? ஒவ்வொரு மனிதனும் நடமாடிக்கொண்டிருக்கும் பிரபஞ்சம். ஒவ்வொரு மனிதனும் நடமாடிக்கொண்டிருக்கும் பிரபஞ்சமாக இருப்பதனால் அவனிற்கே தெரியாமல் அவனை நீங்க ஆக்சஸ் பண்ணி அவனுக்கும் நல்லது பண்ணணும், நீங்களும் உங்களுக்கு நல்லது பண்ணிக்கணும். அவனை எப்படி பிரபஞ்சம்னு உணர்த்துவீங்க நீங்க? அவன் எப்படி உணர்வான்? போல அவன் பிரபஞ்சம்னு எப்படி அவன் தெரிஞ்சுப்பான்? நமக்கே புரிய மாட்டேங்குது. சம்பந்தமே இல்லாம ரோட்ல போறவன பிரபஞ்சம்னு எப்படி உணர்த்துவீங்க? அதாவது ஒரு மனுஷன் இறுக்கத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்பான். வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், சாப்பிடணும், தூங்கணும். யூ கோ அவுட் அண்ட் சி எனி ஒன் பர்சன் ரேண்டம்லி. யாரோ ஒருத்தர் உத்தேசமா பாருங்க, அவனை கவனிங்களேன், நீங்க அவனை வாட்ச் பண்ணுங்களேன். ஏதோ பிஸியா ஏதாவது பண்ணிட்டு இருப்பான். இங்க போவான், அங்க போவான், சாப்பிடுவான், தூங்குவான், இதை பண்ணணுமா, அதை பண்ணணுமா, எங்கேயாவது போய் எதையாவது பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டே இருப்பான். எஸ் ஆர் நோ? இப்ப என் சீக்கிரட்டை உங்களுக்கு அப்படியே சொல்லி தர போறேன், நல்லா கவனிக்கணும். அதாவது ஒருத்தன் மனநிலையில் இயங்கும் போது, தட் இஸ் கால்ட் மைண்ட் கான்சியஸ்னஸ். வேணும் என்கின்ற மனநிலையோடு வாழ்தல், குடும்ப வாழ்க்கையை பார்க்கணும், சாப்பிடணும், தூங்கணும், அவன் தேவைக்காக ஓடணும், சர்வைவல் மோட்லயே இருப்பான். சர்வைவல் அப்படின்னா என்னன்னா, தன்னை பாதுகாத்து கொள்ளணும்ன்ற மனநிலையோடைய வாழ்ந்துட்டு இருப்பான். இந்த மனநிலையில வாழ்றதுக்கு பேரு மைண்ட் கான்சியஸ்னஸ் அர்த்தம். இது யாருக்கும் தொந்தரவில்லாம வாழ்றது. பாடி கான்சியஸ்னஸ் ஒண்ணு இருக்கு. பெண்கள் மேக்சிமம் பாடி கான்சியஸ்னஸ்ல தான் இருப்பாங்க.
யாராவது எங்கேயாவது தொற்றுவாங்களா, யாராவது எங்கேயாவது இருந்து பாக்குறாங்களா, என்னுடைய சாரி எங்கேயாவது விலகுதா, கவனிச்சிருக்கீங்களா? அவங்களோட கவனம் எல்லாமே அவங்க பாடி மேலேயே இருக்கும். பாடி மேல புருவ மத்தியத்துல இருந்தாது இறைநிலை. நீங்க அப்படி பாக்குறது இல்ல. நீங்க எப்படி பாக்குறீங்க? பாதுகாத்து கொள்ளக்கூடிய, உங்களை நான் தப்பு சொல்ல, நீங்க என்ன பண்றீங்கன்றத முதல்ல புரிஞ்சுக்க. நீங்க என்ன பண்றீங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இறைநிலையை டேப் பண்ண முடியலன்னா முடியாது. கிளியர்? பாடி கான்சியஸ்னஸ்லயே இருக்கிறதுனால உங்க வாழ்க்கை கடைசி வரைக்கும் பாடியை பாதுகாக்கிறதுலயே போயிடும். பாடி ஒருபோதும் இரையாக மாறாது. இப்போ ஒரு பொண்ணு ரோட்ல நடந்து போறானா, 7வது பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒருத்தன் பார்த்தா கூட தெரியும். தெரியுமா தெரியாதா? பாக்குறான். நீ அவனை பார்க்கவே தேவையில்லை. எப்படி தெரியுது? நீங்க உங்க பாடி கான்சியஸ்னஸ்ல இருந்து 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 உங்களோட கான்சியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. உங்களுடைய அறிவு நிலை எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. இதே ஒரு ஆம்பளை கிட்ட போய் எவனாவது எங்கேயா இருந்து பார்க்க சொல்லுங்க, அந்த அளவுக்கு கான்சியஸ்னஸ் இருக்காது. அவன் பொண்டாட்டியை பார்க்கணும், பிள்ளைங்களை பார்க்கணும், அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்னடா பண்றது, குழந்தைங்களுக்கு எங்கேயாவது கொண்டு ஸ்கூல் ஃபீஸ் சேர்த்துக்கிட்டு. இப்போ நான் ரெண்டையுமே சிறந்ததுன்னு சொல்லல, என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு பெண் என்பவள் பாடி கான்சியஸ்னஸ்லேயே இருக்கிறதுனால மனநிலை என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல எவன் எங்க இருந்து பார்த்தாலும் தெரிஞ்சிடும். தெரிஞ்சிருமா தெரியாதா? ஒரு லெவலுக்கு மேல யாரு எங்க இருந்து பாக்குறாங்க பார்க்கலன்ற தெரியலனா கூட உங்க மைண்ட் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ஆறான்றது வேற ஒண்ணும் இல்ல, உங்க மைண்ட் தான். மனதிற்கு இன்னொரு பெயர் ஆறா. உங்கள் மனம் விரிவடைந்திருக்கிறது. எப்படி விரிவடைந்திருக்கிறதுனா என் பாடியை எவன் பாக்குறான்றதுல மட்டும்தான் விரிவடைஞ்சிருக்கு. இது எப்படி இறைவனா மாத்துறதுன்னு தெரியல. இது நீங்க எப்படி? ஆண்கள் எப்படி இருக்காங்க? வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், பொண்டாட்டியை பார்க்கணும், குழந்தைங்களை பார்க்கணும், இப்படித்தானே ஆல்மோஸ்ட் எல்லாருமே இந்த உலகத்தை சுத்திட்டு இருக்காங்க. இப்ப உங்க வேலை என்னன்னா, இப்ப நீங்க ஒரு பரம்பொருள் யோகி. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, போற போக்குல அவனுக்கு அவனையும் உணர்த்தணும், அது மூலியமா நீங்களும் பலன் அடையணும். திஸ் இஸ் ஹவு த வே யூ ஷுட் ஒர்க். அப்ப போகும்போது ஒருவனிடம் பேசும்போது அவன் மைண்ட கட் பண்ணணும். பெண்கள் இருக்கிறதுக்கு பேர் நான் என்ன சொன்னேன்? பாடி கான்சியஸ்னஸ். மேக்சிமம் பெண்களும் ஆண்களும் கலந்து இருக்கிறதுக்கு பேர் என்ன சொன்னேன்? மைண்ட் கான்சியஸ்னஸ். இப்போ ஒரு மனுஷன் உங்களுக்கு கிடைச்ச ஒரு சொத்து, அவன் உங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம், அவனை நீங்க என்ன பண்ணணும்னா டேப் பண்ணி சோல் கான்சியஸ்னஸ்க்கு மாத்தி விடணும். இதுலதான் சீக்ரெட் இருக்கு. இதுல என்ன பியூட்டினா, அவன் என்ன கான்சியஸ்னஸ் இருக்கான்னு அவனுக்கே தெரியாது. இப்ப நான் இதெல்லாம் சொல்றதுனால உங்களுக்கு தெரியுது, நான் சொல்லலைன்னா தெரியுமா அது உங்களுக்கு? இதுக்கு பேர் தான் ரியலைசேஷன். ரியலைசேஷன் என்ன? உணருதல் அர்த்தம். செல்ஃப் ரியலைசேஷன் தான் தன்னை உணருதல். ரியலைசேஷன் என்ன? உணருதல். இதான் உணரணும். நமக்கு நடக்கிறத நம்ம கவனிச்சோம்னா தான் இதை உணர முடியும். இப்ப நீங்க அவ்வளவு தூரம் போய் நான் உங்களுக்கு சிம்பிள் சீக்ரெட் சொல்லி தந்துடுறேன். ஒரு பர்சனை பாக்குறீங்கன்னா ஈஸியா நீங்க அவனை டேப் பண்ணி அவனையும் இறைநிலை கொண்டு போகணும், நீங்களும் கொண்டு போகணும். எப்ப அது நடக்கும் அப்படின்னா, அவன் எப்ப தன் மெய் மறக்கிறானோ, எப்போ ஆச்சரியத்துல மூழ்கிறானோ, எப்போ கரைஞ்சிடுறானோ, ஒரு செகண்ட் எல்லாம் ஜாஸ்தி, ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல சோல் கான்சியஸ்னஸ்க்கு அவனே அப்லிஃப்ட் ஆயிடுவான், ஏறிடுவான். இது எப்போ நடக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு பெருந்தன்மையா நடந்துக்கும் போது அவன் மாறிடுவான். சிம்பிள். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நேத்து நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். திருவண்ணாமலையில இருந்து நானும் மாமாவும் தான் போயிருந்தோம். உட்கார்ந்து ஒரு லேடி வந்து எங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாங்க. வழக்கம் போல சாப்பிட ஆரம்பிக்கிறோம்னா அந்த அக்காவை பார்த்து, அக்கா சாப்பிட்டீங்களாக்கா அப்படின்னு வந்து கேட்டேன். அப்படி ஆயிட்டாங்க. என்ன ஆயிட்டாங்க? ஃபர்ஸ்ட் ஷாக். இப்ப நான் டேப் பண்ணிட்டேன், பட் எனக்கு அடுத்த கட்டம் நம்ம டேப் பண்ணணும். இதை டெக்னிக்கா முதல்ல நீங்க பயன்படுத்தினாலும் போக 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 இது உங்க நேச்சரா மாறிடும். கருணை பிராக்டிஸ் இல்லாம வராது, புரிஞ்சுக்கங்க. ஒரு சில பேருக்கு மட்டும்தான் பை பர்த்ல வரும். மற்றபடி கருணைய நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். வள்ளலாரே சொல்றாரு, முயற்சி பண்ணாதான் வரும். உனக்கு சோறு வைக்கிற புத்தியே இருக்காது, இருந்தாலும் இன்னொருத்தனுக்கு போய் சோறு வச்சு பழகி தொலை, அப்பதான் வரும் உனக்கு, இல்லாட்டினா வராதுங்கிறாரு. கவனிங்க. அந்த அக்காவை சாப்பிட்டீங்களாக்கான்னு கேட்குறேன். ஒரு ஷாக்கு. சாப்பிட்டேன்ப்பா அப்படின்றாங்க. அடுத்த கேள்வி கேட்குறேன், இப்படி லேட்டா சாப்பிட்டீங்கன்னா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது, புருஷன் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி உரிமையா பேசுறேன். அவங்க எக்ஸைட் ஆயிட்டாங்க. இப்போ மைண்ட்ல இருந்து கரைஞ்சிட்டாங்க, காணாம போயிட்டாங்க.
இப்ப அவங்க மனம் எப்போ அவங்களுக்கு காணாம போயிடுச்சோ, இப்ப எத்தனை நிமிஷம் எத்தனை செகண்ட் அந்த கான்சியஸ்னஸ்ல அவங்க இருப்பாங்கன்றது எனக்கு தெரியல. ஆனா என்னோடது வார்த்தை கைண்டா இருந்ததுனால, ஹம்புலா இருந்ததுனால, அவங்களின் நலன் சார்ந்து இருந்ததுனால, நான் இதெல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் பிளான் பண்ணி டெக்னிக்கா அதை வேலை செய்யுதான்னு பார்த்தேன். இப்பெல்லாம் குணமாவே மாறிடுச்சு. எங்க போனாலும் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, இது எவ்வளவு பெரிய மேட்டர் பண்ணுது பாருங்க. ஒரு கட்டத்துல என்ன பண்ணுதுன்னா, அவங்க மைண்டு காணாம போயிருச்சு. மைண்டு காணாம போனோடனே போதை நிலையிலேயே சுத்துவாங்க அவங்க. ஒரு இனம் புரியாத ஆனந்தம் இருக்கும் அவங்களுக்கு. ஏன் நீங்க இத்தனை பேர் என்ன தேடி இத்தனை தூரம் வரேன்னு நினைக்கிறீங்க? ஐ எம் டாப்பிங் யுவர் சோல். உங்களோட சோல் கான்சியஸ்னஸ் தொடறேன். நான் எதை தொடறேன்? உங்கள் உடலை நான் தொடவில்லை, உங்கள் மனதை நான் தொடவில்லை. எதை நான் தொடுகின்றேன்? உங்கள் ஆன்மாவை தொடுகின்றேன். உங்க ஆன்மா எப்போ தொடப்பட்டுருச்சோ டக்குன்னு பிளிஸ்ஸுக்கு போயிருவீங்க. ஆனா உங்களுக்கே தெரியாது என்ன நடக்குதுன்னு தெரியாது. திஸ் இஸ் சயின்ஸ். மெய்ஞான கல்வி, திருச்சிற்றம்பல கல்வி. விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க. எப்போது ஒரு மனிதனுடைய ஆன்மா தூண்டப்படுகிறதோ அவன் சோல் கான்சியஸ்னஸ்க்கு போயிடுறான். இஸ் ஈக்குவல் டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் பிரபஞ்சமாக மாறிவிட்டான் என்று அர்த்தம். அப்படியே லைஃப் லாங் இருப்பான்னு அர்த்தம் கிடையாது. மறுபடியும் எப்ப கமிட்மெண்ட்டுக்குள்ள வர்றானோ மறுபடியும் மைண்ட் கான்சியஸ்னஸ்க்குள்ள வந்துருவான். ஆனா அந்த மைண்ட் கான்சியஸ்னஸ்ல இருந்து எவ்வளவு நேரம் அந்த ஆனந்த நிலையில இருக்கிறானோ, அந்த அக்கா ஃபீல் பண்றாங்களே, அவங்க என்ன பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. நம்ம லுக்கு, கட்டியிருக்க வாட்ச், யூஸ் பண்ற செல்போன் பத்தி யாரோ மைண்ட் தானா பேசும் தானே. என்னென்னமோ பேசும். பெரிய ஆள் அவரு, எங்கிருந்து வர்றாரு, எந்த கார்ல வந்திருக்கிறாரு, பெரிய ஆள், என்னென்னமோ பயந்து போயிருக்காங்க. பயந்து போயிருக்கக்கூடிய பர்சன் நம்ம என்ன பண்றோம்? கைண்டா அப்ரோச் பண்றோம். அப்ரோச் பண்ணும்போது என்ன ஆகுது? ஷாக் ஆயிடுறாங்க, மிரண்டுறாங்க, மனம் காணாம போகுது, சோல் கான்சியஸ்னஸ் போயிட்டாங்க. அந்த அக்கா கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் அந்த போதையிலேயே தான் சுத்திட்டு இருந்தாங்க. பார்த்தேன் நான். உள்ள போறாங்க, சிரிச்சுட்டு போறாங்க, வெக்கப்பட்டுட்டு போறாங்க இந்த பக்கம், மறுபடியும் அங்க போய் யூட்டன் பண்ணிட்டு வராங்க. அப்புறம் அவங்க என்கிட்ட வந்து கேட்கறாங்க, தம்பி வேற ஏதாவது வேணுமா தம்பி, தம்பி வேற ஏதாவது. அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. ஏன்? ஒய் இஸ் திஸ் ஹேப்பனிங்? அந்த ஆன்மாவானது அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கும் போது அது ஒரு போதை. அந்த போதையிலிருந்து வெளியில வர்றதுக்கு அவங்களுக்கு பிடிக்காது. இப்ப என்னன்னா, நல்லா கவனிங்க. இப்போ ஒரு மைண்ட் கான்சியஸ்னஸ் இருக்கக்கூடிய பர்சன் சோல் கான்சியஸ்னஸ்க்கு மாறிட்டான். எஸ் ஆர் நோ? இப்ப அவன் கடவுளாகவே இருக்கிறான். இப்ப கடவுளும் அவனும் வெவ்வேறு இல்ல. புரிஞ்சுக்கங்க. மனம் கடந்த நிலைக்கு ஒருவன் செல்லும் போது அந்த போதை நிலையில் இருக்கிறான். இந்த போதை இல்ல, தன்னை மறந்த போதை. இதனால்தான் சொன்னார் ரமணகிரி சுவாமிகள், நான் இருக்கும்போது அவன் இல்லை, அவன் இருக்கும்போது நான் இல்லை. நான் எனக்கு வேலை பார்க்கணும், சாப்பிடணும் இருக்கும்போது அவன் இல்லை. அப்படின்னா சோல் கான்சியஸ்னஸ் இல்ல, போதை இல்ல, பிளிஸ் இல்ல, எக்ஸ்டசி இல்ல, மெய் மறந்த இன்பம் இல்ல. ஆனால் அவன் இருக்கும்போது நான் இல்லை. அப்படின்னா இப்ப மெய் மறந்த இன்பம் வந்துருச்சு, பிளிஸ் வந்துருச்சு, ஆனந்தம் வந்துருச்சு, ஏகாந்தம் வந்துருச்சு. ஆனா இப்ப இது என்ன பண்றதுன்னு தெரியாம என்னமோ பண்ணிட்டு இருக்குது. யூ கெட் மை பாயிண்ட்? இப்போ உங்க கைண்ட்னஸ்ல டாப் பண்ணுங்க. அதான் ஒரே வழி, ஈஸியஸ்ட் வே. ஒருத்தனை கடவுளாவும் மாத்தி அந்த கடவுள் கிட்ட இருந்து நல்ல வார்த்தையை வாங்கணும். இதுதான் சீக்ரெட். ஒருத்தன் வந்து உங்களை நல்லா இருங்க எவனும் சொல்ல மாட்டான். மூல புரிஞ்சுக்குங்க. அவ்வளவு நல்ல மனசு இன்னைக்கு வாழ்ற எவனுக்குமே கிடையாது. ஏன்னா அவன் வாழ்ந்து வந்த விதம் அப்படி, வளர்ந்து வந்த விதம் அப்படி. நம்ம என்ன பண்ணணும்? இன்னொருத்த வாயில இருந்து நல்லா இருன்னு சொல்ல வைக்கணும். அப்படி இல்லாட்டினா அவன் மனசளவுலையாவது மனதை கடந்த நிலையில இப்படி ஒரு மனிதனா அப்படின்னு நினைக்கணும். அப்படி இல்லாட்டினா உங்களை ஆசீர்வாதம் பண்ற அளவுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்ல வைக்கணும். நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். இதுதான் உங்களுக்கு வேலை. இதுக்கு ஒரே ஈஸியஸ்ட் ரூட் என்னன்னா கைண்ட்னஸ். நீங்க இரக்கம் காட்டும் போது நீங்களும் லைட் ஆயிடுறீங்க, நீங்களும் பிரபஞ்சம் ஆயிடுறீங்க. அந்த இரக்கத்தை அவனுக்கு காட்டும் போது மனதிலிருந்து இறங்கி சோல் கான்சியஸ்னஸ்க்கு அப்லிஃப்ட் ஆயிடுறான். அவனும் கடவுளாவே இருக்கான். இப்போ அந்த நேரத்துல அவன் வாயில இருந்து நீ நல்லாருன்னு சொன்னா அப்படியே நடக்கும். எப்படின்லாம் கேட்காதீங்க, அது அப்படித்தான். குழந்தை குட்டியோட நல்லா இருப்ப அப்படின்னு சொல்றான்னா, குழந்தை உங்களுக்கு பிறக்கவே இல்லைனாலும் இத்தனை வருஷம் குழந்தை பிறந்துரும்.
விற்காத வீடு வித்துரும்போன்னு சொன்னானா வீடு வித்துரும் எப்படின்லாம் கேட்காதீங்க, அது அப்படித்தான். குவாண்டம் சயின்ஸ். இப்போ என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறீங்க, இப்போ நான் ஒவ்வொருத்தரையும் போய் டேப் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இறைவன் இப்போ என்னை எந்த நிலையில் வச்சிருக்காருன்னா, இப்படின்னா அந்த நிலைக்கு போயிடுவேன், இப்படின்னா மறுபடியும் மனித நிலைக்கு வந்துடுவேன். நீங்கள் வெளியே பார்த்தெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது நான் என்ன ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்கேன், மைண்டை தாண்டி இருக்கேனா, மைண்டுக்குள்ளே இருக்கேனா. என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வாங்குறதுக்கு அவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க. ஏதாவது சொல்லிட மாட்டாரா? ஏன்? சோல் கான்சியஸ்னஸ்ல இருந்து நீங்க என்ன சொன்னாலும் அது உங்கள் வாக்கு அல்ல, அது இறைவனின் வாக்கு. அந்த வாக்கு அந்த வாயிலிருந்து வந்துருச்சுன்னா இந்த பிரபஞ்சம் ஒபே பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஒரு சில பேர் நார்மலா சொல்லும் போது ஏன் நடக்க மாட்டீங்கன்னா, மனநிலையிலேயே இருக்கிறீங்க. மனதிலிருந்து சொல்லக்கூடிய வார்த்தைக்கு வலிமை இல்லை. லட்சம் டைம் சொன்னாலும் நடக்காது. சோல் கான்சியஸ்னஸ்ல இருந்துட்டு ஒரு டைம் சொல்ல வேணாம், நினைச்சீங்கன்னாவே நடக்கும். இப்போ இதனால நல்லா பிராக்டிஸ் பண்ணி பழகிட்டதுனால எப்ப என்ன நிலையில இருப்பேன், எப்ப கம்மியான நிலையில இருப்பேன், நான் நினைச்சா மேல போயிடுவேன், தேவையில்லைன்னா கீழே வந்துடுவேன். தேவைப்படாத நேரத்துல மனுஷனாவே வாழுவேன், தேவைப்படுற நேரத்துல கடவுளா மாறிடுவேன். இப்ப என்னால மட்டும் இது முடியாது. இது கொஞ்சம் அகங்காரமான வார்த்தை தான், பட் இருந்தாலும் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். கடவுள் நிலை என்பது மேஜிக் பண்றது அல்ல. மேஜிக் தானா நடக்கும், அது பிரபஞ்சம் பண்ணும். உங்க வேலை என்னன்னா அந்த ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ் போய் டேப் பண்ணணும். அந்த டேப் பண்ணிட்டு அந்த நிலையிலிருந்து இயங்கணும். நீங்க சில நேரத்துல அப்படியே ஆனந்த நிலையில இருப்பேன், போதை நிலையில இருப்பேன், அப்படியே பேசவே தோணாது, ஃபுல் எனர்ஜியில இருப்போம். அப்ப யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்குறாங்க, இல்லை ஏதோ ஒரு நல்ல வார்த்தை ஒன்று வாங்க, நல்லா இருப்பீங்க போங்க அப்படின்ற, குரு கடாட்சம் அப்படின்றனா குருவானவர் அவருக்கு கடாட்சம் பண்ணியே ஆகணும். இது யூனிவர்சல் லா. இதனாலதான் சொல்றாங்க நல்ல வார்த்தையே பேசுங்க. ஏன் அடிக்கடி சொல்றாங்க? நீங்க எப்ப எந்த கான்சியஸ்னஸ்ல இருப்பீங்கன்னு தெரியாது. நீங்க நல்ல ஒரு சோல் கான்சியஸ்னஸ்க்கு போய் உங்களுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி, உங்களை நீங்களே சாபம் விடுற மாதிரி, நாசமா போன வாழ்க்கை, செத்து தான் போறேன்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? இப்ப உங்களுக்கு வினைய வேற எவனாவது இழுக்கிறானா, இல்ல நீங்களே உங்க தலையில ஒரு லோடு மண்ணை வாரி கொட்டிக்கிறீங்களா? சொல்லுங்க. முதல்ல இந்த அடிப்படை புரிதல் என்பது அவசியம். மேஜிக் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் மேஜிக் பண்ண முடியாது, புரிந்து கொள்ளுங்கள். அது அகங்காரம், அது ஆணவம். மனிதனால் ஒருபோதும் மேஜிக் பண்ண முடியாது. நான் மேஜிக் பண்றேன்னு சொன்னாவே மைண்டா தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். இன்னும் நீங்க இறைநிலைக்கு போகல. நான் மேஜிக் பண்றேன்னு மைண்டு தான் சொல்லு, அது ஆணவம் பேசுகிறது. என்னால் இது முடியும், நம்பிக்கை தப்பு இல்ல. இதை நான் செய்து காட்டுவேன், நம்பிக்கை தப்பு இல்ல. இது என்னால் மட்டும்தான் முடியும் நீங்கன்னா அப்ப பிரச்சனை. அப்போ உங்களுடைய புரிதல் எப்படி இருக்கணும்னா, மைண்ட்ல இருந்து சோல்க்கு மாறணும், மறுபடியும் சோல்ல இருந்து மைண்டுக்கு வந்துடணும். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, மேஜிக் பண்ணணும், எல்லாம் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா பிரபஞ்சம் நீங்கள் சொல்வதை கேட்காது, புரிந்து கொள்ளுங்கள். எப்படி ஒரு பூட்டு இருக்குன்னா அந்த பூட்டுக்கு அதுக்குண்டான சாவியை போட்டாதான் திறக்குமோ, அதுபோல இறைவன் நீங்கள் சொல்வதை கேட்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே சாவி என்னன்னா கைண்ட்னஸ், இரக்கம். இது ஒரு சயின்ஸ், புரிஞ்சுக்கங்க, குவாண்டம் சயின்ஸ். இரக்கத்தில் நீங்கள் ஒரு உயிரிற்காக இறக்கப்படும் போது நீங்களும் மைண்டில் இருந்து ஆன்மாவாகிறீங்க, அந்த உயிரோ மைண்டில் இருந்து உடனே ஆன்மாவாக மாறும். அப்ப அந்த உயிர் நல்லா இருக்குன்னு சொல்ல வேணாம், உங்களை நினைச்சிருச்சுன்னா போய் என்ன இப்படி ஒரு உயிரா, இப்படி ஒருத்தனா நினைச்சிட்டானாவே உங்களுக்கு மார்க் மேல. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்போ ஸ்விக்கியில இப்போ ஃபுட் ஆர்டர் பண்ணேன். இப்போ வீட்டில் உங்களுக்கு எந்த லெவலுக்கு வந்துட்ட பாருங்க நான் சொல்லி கொடுக்கறதுக்கு. ஸ்விக்கி ஜொமேட்டோ வரைக்கும் வந்துட்டேன் நான். இதுக்கப்புறம் பண்ணல எவன் வந்தாலும் உங்களை எல்லாம் கரை தேத்துறது ரொம்ப கஷ்டம். இப்போ ஸ்விக்கியில் வந்து இப்போ ஒரு ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணேன் வீட்டில் வந்து இப்போ ஆர்டர் பண்ணேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 450 ரூபாய் சாப்பாடு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு. டெய்லி தர்மம் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு வெளியில போய் தேடி போய் தர்மம் பண்ண முடியாது. ஏன்னா நான் நிம்மதியாகவும் இருக்க முடியாது. ஏன்னா நிம்மதியாக விட மாட்டாங்க வெளியே. வாங்க உட்காருங்க டைம் பாஸ் பண்ண உயிர் எடுத்துருவாங்க. அதனால நான் என்ன பண்றேன், கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் கைண்டா மாத்திக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸ்விக்கியில ஒருத்தர் வந்து எனக்கு ஃபுட்டு டெலிவரி பண்ண வராரு அப்படின்னா, இப்போ ஃபுட்டுக்கு 400 ரூபாய் இல்லை ஒரு 450 ரூபானா ஆர்டர் பண்ணி வந்து டெலிவரி பண்ணக்கூடிய வரக்கூடிய பர்சனுக்கு
ஆட்டோமேட்டிக்காவே டிப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீ ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நீங்களா டிப்ஸ் ஆட் பண்ணலாம். ஒரு டைம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு டைமும் ஆட்டோமேட்டிக்கா அந்த டிப் வந்து ஆட் ஆயிரும். நீ அடுத்த டைம் ஞாபகம் வச்சுக்கணுன்ற அவசியம் கூட இல்லை. நான் எவ்வளவு மினிமம் டிப் வச்சிருக்கேன்னா 100 ரூபாய் வச்சிருக்கேன். எத்தனை ரூபாய் வச்சிருக்கேன்? ஒரு நாளைக்கு 2 டைம் இல்ல 3 டைம் ஆர்டர் பண்ணுவோம். இல்லாட்டினா சில நேரத்தில் வீட்டில் சமைப்பாங்க, இல்லை பிடிச்ச வெளியே எங்கேயாவது சாப்பிட்றோம். ஃபாரின்லாம் போயிட்டோம்னா கம்பல்சரி நம்ம வந்து வேணுங்கிற ஃபுட்டு வேணும்னா வெளியே தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாகணும். ஒரு நாளைக்கு ஒரு 3 டைம் ஃபுட் ஆர்டர் பண்றோம்னு வச்சுக்கோங்க. எத்தனை ரூபாய்? 300 ரூபாய். ரெகுலரா ஆர்டர் பண்றவங்க 10 ரூபா தர மாட்டானுங்க. கரெக்டா இல்லையா? 20 ரூபா தர மாட்டானுங்க. அவன் ஒன்றும் இல்லை, உங்க ஃபுட் ஆர்டர் பண்ண பாக்குறான். டிப்ல வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபான்னு இருக்கு. ஷாக் ஆவானா மாட்டானா? அவன் மைண்ட உடைக்கிறீங்க. என்ன பண்றீங்க? பணத்தை தவறாக நினைக்காதீர்கள். எல்லாமே பணமாக உருமாறி இருக்கிறது. பணம் தவறல்ல. பணத்தை எந்த நோக்கத்துக்கு பயன்படுத்துறீங்களோ அதை பொறுத்துதான் தப்பா சரியான்றது தீர்மானிக்கப்படுது. பணம் தப்பானதுன்னு இருந்தா ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தன் ஆபரேஷன் பண்றதுக்கு இப்ப அவனுக்கு இம்மிடியட்டா மண்டை உடஞ்சு ஓப்பன் ஆகி ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கு. இப்ப ஆபரேஷன் பண்ணியே ஆகணும். இப்ப அவனுக்கு 15 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது. இப்ப அந்த பணம் 15 லட்சம் ரூபாய் இப்ப நான் அவனுக்கு கொடுத்தா அது பாவமா? அப்ப பணம் பாவத்தை தீர்மானிக்கிறதா? பணத்தை நீங்கள் எதற்கு பயன்படுத்துகின்றீர்கள் என்பது அந்த பாவ புண்ணியத்தை தீர்மானிக்கிறதா? உங்களை கெடுத்து வச்சுட்டானுங்க. இவனுங்க மட்டும் டெக்னிக் தெரிஞ்சுட்டு நிறைய சம்பாரிச்சு அங்கங்க தான தர்மம் பண்ணி டெக்னிக்ஸ் தெரிஞ்சு ஒருத்தம் பண்றான், டெக்னிக் தெரியாம ஒருத்தம் பண்றான். அவன் மட்டும் நல்லா இருக்கான். உங்களை எப்படி வச்சிருக்கான்? பிச்சைக்காரனாவே வச்சிருக்கிறான். கடைசி வரைக்கும் பிச்சைக்காரனாவே இரு. ஆன்மீகத்தில் இருக்கிறவன் பணம் சம்பாதிக்க கூடாது. எவன் சொன்னா? இப்ப ரமண மகரிஷி பணம் சம்பாதிக்கல, ஏற்றுக்கொள்றேன். ரமண மகரிஷிக்கு சோறு போட்டது யாரு? எங்க இருந்து வந்தது? எத்தனை பில்டிங் வாடகை கட்டி விட்டுருக்காங்க தெரியுமா? இப்ப அந்த ஆசிரமத்துக்கு வருமானம் எங்க இருந்து வருது தெரியுமா? இதை நான் தப்பு சொல்லல. இன்னைக்கு இத்தனை பேர் அந்த ரமணாசிரமத்துல போய் நீ ஆசீர்வாதம் வாங்க வர்றதுக்கு அது ஒரு இயக்கத்துல இருக்கணும். இயக்கத்துல இருக்கிறதுக்கு பணம் என்கின்ற ஒன்று தேவைப்படுகிறது. எங்க இருந்து வருவது? சிவானந்த பரமஹம்சர் வடகரையில் உள்ள ஆசிரமத்தை கட்டினார். தெரியும் தானே? அது எப்படி கட்டினாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அவர் நினைச்சா ஆற்றல்ல அப்படின்னா உடனே மேஜிக் பண்ணி வர வைக்கலாம். ஆனா அப்படி பண்ணல. ஏன்னா பிரபஞ்ச விதிகளுக்கு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் ஒரு சில விஷயத்த செஞ்சாகணும். இல்லாட்டினா அவங்க அப்புறம் மேல போகும்போது மாட்டிட்டு முழிப்பாங்க. அப்ப என்னன்னா போய் இப்ப கலவை போட்டு அடிவாரம் போட்டு அடித்தளம் போட்டு பில்டிங் ஒரு 10 இருந்து 20 செங்கல் வைக்கிறாங்க அப்படின்னா அன்னைக்கு வேலை முடியுதுன்னா அந்த கிரவுண்டுக்கு நடுவுல ஒரு பெரிய குச்சி இருக்கும். அதுல ஒரு குட்டி பை ஒண்ணு தொங்கும். அந்த பைக்குள்ள நீங்க போய் மத்த நேரத்துல கை விட்டீங்கன்னா ஒண்ணு இருக்காது. பட் இவர்கிட்ட வேலை பார்த்து முடிச்சுட்டு இவர் சொல்லுவார், அந்த பைக்குள்ள போய் உன் காசு இருக்கு எடுத்துக்கன்னு சொல்லுவார். எவன் இவர் சொல்றதை கேட்டு போய் அந்த பைக்குள்ள போய் கை விடுறானோ அவன் உழைப்புக்கு தகுந்த மாதிரி காசு வெளியில வரும். எப்படி வருது? எப்படி வந்தது? ஏன் வந்தது? தனலட்சுமி தனத்தை கொடுத்தாதான் தனலட்சுமி. எஸ்ஆர்னோ? இல்லாட்டா மதிப்பீங்களா தனலட்சுமி? நீங்க மகாவிஷ்ணுக்கு எப்ப மதிப்பு? மகாவிஷ்ணுவோட மகாலட்சுமி பக்கத்துல இருந்தாதான் மகாவிஷ்ணுக்கே மதிப்பு. நான் அவரை சொல்றேன். நம்மளாம் அறகுறை டம்மி பீஸ். நீங்க எம்பக்கமே திரும்பாதீங்க. மகாலட்சுமி இருந்தா தான் மகாவிஷ்ணுக்கு மதிப்பு. எஸ்ஆர்னோ? காக்கும் கடவுள்ன்றாங்க. எப்படி காப்பாரு? பணம் இல்லாம எங்க இருந்து காக்க முடியும்? இல்லன்னா இப்ப ஒண்ணும் இல்ல, மரத்துல இருக்கிற ஆப்பிள் அப்படியே கீழே இருக்கிறவனுக்கு கிடைக்கணும்னு விதி இருந்தா இப்ப நமக்கு பணம் தேவையில்லை. இப்ப மரத்துல இருக்கிற ஆப்பிள கொண்டு போய் சந்தைப்படுத்திட்டானே. இப்ப நான் ஆப்பிள் சாப்பிடணும், நான் என்ன பண்றது? பதில் சொல்லுங்க எனக்கு. நான் விஸ்வாமித்திர மாதிரி ஆற்றல் மிக்கவனா இருந்தா அடுத்தவன் பாக்கெட்ல இருக்கிற ஆப்பிளை எடுத்துருவேன் மேஜிக் பண்ணி. இப்ப நான் அந்த அளவுக்கு ஆற்றலும் இல்லை. நான் ஒரு சராசரி மனிதன், நான் ஒரு அஞ்ஞானி. நான் என்ன பண்ணுவேன்? இப்ப பணம் தவறா? மற்றவர்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சில்லற காசை கூட தொட மாட்டார். அவர் தொடாம இருக்கிறாருன்னா அவர் அத்தனை புண்ணியத்தை பண்ணிட்டு பிறக்கும் போதே அந்த நிலையில பிறந்துட்டார். நீ அவருக்கு முந்தின ஜென்மெல்லாம் எடுத்திருந்தீங்கன்னா அவரும் பாத்தீங்கன்னா வாழ்க்கை வாழ்ந்திருப்பார், கஷ்டங்களை பட்டிருப்பார், தெய்வ நிலை போறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பார். அவங்க பிறப்பு வேற. இன்னைக்கு 150 பேர் உட்கார்ந்துருக்கீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்குன்னா 150 பேரோட கர்மாவும் ஒரே மாதிரி இருக்கா? உங்க கர்மாவும் என் கர்மாவும் ஒரே மாதிரி இருக்கா? முதல்ல எனக்கு ஒண்ணு வேணான்னு எப்ப நீங்க தூக்கி வீச முடியும் அப்படின்னா முதல்ல அது என்னன்னு புரிஞ்சதுனாதான் அந்த நிலைக்கு போக முடியும். எஸ்ஆர்னோ? அந்த அனுபவமே இல்லாமையும் போலாம். எப்ப போலாம்னா ஒருத்தர் சொல்றதை கேட்டே போலாம், சொல் குத்திலையும் போலாம். பட் அது லட்சத்துல கோடியில ஒருத்தர் 2 பேர் அப்படி போனா பெரிய விஷயம். மற்றவங்களுக்கு எல்லாம் என்ன தேவைப்படுது? கினஸ்தட்டிக் பர்சனா இருக்கிறான். கினஸ்தட்டிக் பர்சன்னா என்ன? தொட்டு பார்த்து உணர்த்து அந்த அனுபவத்தை நான் அனுபவித்து
அந்த அனுபவத்திலிருந்து எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு அப்புறம் வேணான்னு தூக்கி வீசுறேன். எஸ் ஆர் நோ? அந்த அனுபவத்துக்கு பணத்துக்கு எங்க போவீங்க? இந்த உலகத்துல எந்த அனுபவத்தை பெறணும்னாலும் அதுக்கு ஒரு விலை கொடுக்கணும். ஒண்ணுல ஒரு எக்ஸாம்பிள், கையை எடுத்து கத்தியை கட் பண்ணிட்டு இந்த அனுபவம் எப்படி இருக்குனாலும் அதுக்கு ஒரு பணம் நீங்க செலவு பண்ணணும். அந்த கத்தி எங்க இருந்து வரும்னு கேட்கிறேன். சார் நான் பிளேட்ல கூட அறுத்துக்கிறேன் சார், பிளேடு எங்க இருந்து வரும்னு கேட்கிறேன். சார் ரோட்ல கிடக்கிறது ஏதாவது எடுத்து அறுத்துக்கிறேன் சார், அந்த ரோடு அங்க அப்படி ரோடா இருக்கிறதுக்கு எவனோ ஒருத்தர் செலவு பண்ணியிருப்பான்ல, அது எங்க இருந்து வந்ததுன்னு கேட்கிறேன். இப்ப நீங்க என்ன இருக்கிறதுல ஒஸ்ட் கேஸ் சினாரியோவோ உங்களுக்கு நான் பேசிட்டேன். எல்லா அனுபவத்திற்கும் ஒரு விலை என்ற ஒன்று இருக்கிறது. அப்போ அந்த விலைய நீங்க கொடுத்தாகணும், கொடுத்துதான் ஆகணும். எஸ் ஆர் நோ? நீங்க இந்த உலகத்துல அனுபவத்தை பெறுறதுக்கு தான் வந்திருக்கீங்க. உங்களுக்கு பேர் என்னன்னா சீக்கர்ஸ், தேடுபவர்கள். அப்படின்னா என்னன்னா உண்மையை தேடிட்டு இருக்கிறீங்க. எதை தேடுறீங்க? நீங்க பொண்டாட்டி பிள்ளைங்களை தேடல, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் மறுபடியும் நைட்டு தூங்குற வரைக்கும் தூங்கி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க? தேடுறீங்க. அந்த அனுபவம் பெறுறீங்கல்ல, அட் த எண்டு ஒண்ணு இல்லைன்னு உட்கார்றதுதான். அந்த ஒண்ணு இல்லைன்னு உட்கார்றதுக்கு நீங்க பண்ணக்கூடிய பயணம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த டிராவல்னு ஒண்ணு இருக்குல்ல. எப்பங்க உங்களுக்கு பிரியாணி ரொம்ப சலிச்சு போகும்? நீங்க சொல்லுங்க. 24 மணி நேரம் பிரியாணியே சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா என்ன நீங்க சொல்லுங்க? துப்பிடுவீங்க. எப்பா டே விட்டுறா சாமி, பிரியாணி வேணாம், ஒரு மண்ணாங்கட்டி வேணாம் சொல்லுவீங்களா மாட்டீங்களா? இன்னைக்கு ஒரு பிரியாணி, ஒரு வாரம் கழிச்சு ஒரு பிரியாணி, ஒரு மாசம் கழிச்சு ஒரு பிரியாணி, பிரியாணி ஆசை போகாது. டெய்லி பிரியாணியா சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்? வெறுத்துரும், துப்பிடுவீங்க. நீங்க காஃபி குடிக்கிறோம், டெய்லியும் ஒவ்வொரு வேலையும் காஃபியாவே குடிச்சிட்டு இருந்தா என்ன ஆகும்? வெறுத்து ஒதுக்கிடுவீங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, சீக்கர்ஸ், நீங்கள் தேடிக்கொண்டிருப்பது, நீங்கள் தேடலில் இருப்பது அனைத்திற்கும் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு விட்டது. ஆசாசியா கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்க வேணாம்னு சொல்ல, பண்ணீங்கன்னா சந்தோஷம். கல்யாணம் பண்ணி அதுல ஒரு 10 வருஷம் 20 வருஷம் வாழ்ந்து குழந்தை குட்டிலாம் பெற்று அதுல ஒரு அனுபவம் வருது இல்ல, அதுக்கப்புறம் ஒரு புரிதல் வரும்ல. ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல இதுல. வருதா வரலையா? இது தப்புன்னு சொல்ல வரல, இது சொன்னா வராதுங்கிறேன். இது சொன்னா புரியாது, இது புரியாது. ஒரு சில நம்ம இப்ப குகை நமச்சிவாயர்னு ஒருத்தர் இருக்காரு, கடைசி வரையும் கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை, போய் சமாதியில போய் உட்காந்துட்டாரு. உட்காரும் போது அருணாச்சலேஸ்வரர் கிட்ட இருந்து உத்தரவு, டே என்னடா பண்ற, இந்த உலகத்திற்கு நீ கல்யாணம் பண்ணி ஆகணும்ன்றது உனது கர்மம், நீ கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்து இந்த உலகத்துக்கு போய் உட்காரு, அதுக்கப்புறம் தான் உனக்கு சமாதி கொடுப்போம், கொடுக்க மாட்டேன்ட்டாரு கடைசி நேரத்துல. அடப்பாவியோ என்னையா நீ கடைசி நேரத்துல கல்யாணம் பண்ண வச்சு உயிர் எடுக்கிறியே நீன்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் வந்து அவர் ஒரு பெண்ணை திருமணம் செய்து இந்த உலகத்திற்கு ஒரு குழந்தையை விட்டு சென்றார். அப்புறம் உட்கார்றாரு, அப்புறம் சமாதி கிடைச்சது. இதுவே எல்லாருக்குமான்னு கேட்டா கிடையாது. வள்ளலார் கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட்ல, இவரை பாருங்க இந்த மனுஷனை, கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி பண்ணிருக்கலாம், இல்ல பொண்ணு பார்க்கும் போது பண்ணி, அவருக்கு என்ன மூடோ என்ன, ஃபர்ஸ்ட் நைட்ல திருவாசகத்தை கையில கொடுத்துட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறம் உன்னை என்னால பாத்துக்க முடியாதுமா, திருவாசகம் தான் உன்னை கரை தேற்றும் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அந்த அம்மா என்ன நிலையில இருந்தாங்கன்னு தெரியல, ஏற்றுக்கொண்டு அது அவருக்கும் ஒரு பொண்டாட்டிக்கு இருக்கிற பிரச்சனை. நமக்கு அதை பத்தி பேசுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. கரெக்ட் தானே? இன்னைக்கு வரைக்கும் மேபி அந்த அம்மாவே சொல்லியிருக்கலாம், என் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு மேல இருக்கீங்க நீங்க, உங்களுடன் இணைவதற்கு. அவரு வந்து ஒளி பொருத்திய தேகம், எரிவாரு. இருவரும் இணைந்தால் என்ன நம்ம உடல் என்னத்துக்கு ஆகும்? நினைச்சு பாருங்க நீங்க, என்னங்க ஆகும்? எங்க காசை கையில வாங்கினாருன்னா ஊத்துமா, காசு சில்லற காசு ஏதாவது கையில வாங்கினாருன்னா என்ன ஆகுமா? அருட்தேகம், ஒளி தேகம். அவரு என்ன ஆகும்? ரெண்டு பேரும் இணைந்தாங்கன்னா என்ன எல்லாம் அசம்ஷன் தான். என்ன நடந்ததுன்னு அவருக்கும் அவங்க பொண்டாட்டிக்கு தான் தெரியும், நமக்கு என்ன தெரியும்? நமக்கு ஒரு நினைத்து பார்க்கலாம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்குல்ல, எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாதுன்னு சொல்ல வரேன். அப்ப இந்த உலகத்தில் அனுபவித்து கடந்து செல்வது என்பதை நீங்கள் அனுபவித்து கடந்து சென்றுதான் ஆக வேண்டும். குகை நமச்சிவாயர் போல நீங்க பெரிய நீங்க தவயோகியா இருந்தீங்கனாலும் கேட் பாஸ் கிடையாது. கல்யாணம் பண்ணி குழந்தைய விட்டுட்டோம். இப்போ அவருடைய வம்சாவளியில வந்த அவரது வம்சத்துல இருக்கிறவங்க இப்ப அவருக்கு வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ஜீவசமாதி பாத்துக்கிறாங்க. நான் இப்ப என்ன சொல்றேன்னா, அவருக்கென்று எது விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த விதிப்படிதான் கடந்து சென்றாக வேண்டும். இதில் மாற்று கருத்து இல்லை. இதை ஏத்துக்கிறீங்களா இல்லையா?
இப்ப இதுக்கு நான் ஒவ்வொரு அனுபவத்துக்குள்ள போயிட்டு வர்றதுக்கு எனக்கு விலை இருக்கு. விலை இருக்கா இல்லையா? கார் நகர்றதுக்கு, வீடு வாடகை கொடுக்கறதுக்கு, இல்ல வீட்டை கட்டுறதுக்கு, சாப்பிடுறதுக்கு, படுத்து தூங்குறதுக்கு, இல்ல ஏதோ ஒரு தீம் பார்க்கு போறதுக்கு, ஜாலியா ஊர் சுத்துறதுக்கு, இல்ல ஏதாவது ஒரு கேம் விளையாடுறதுக்கு நான் என்ன கொடுக்கணும்? எனக்கு இப்ப விலை கொடுக்கணும் கொடுக்கலன்றது முக்கியம் இல்ல. எனக்கு அந்த அனுபவம் வேணும். எனக்கு அந்த அனுபவம் வேணும்னா இப்ப நான் என்ன பண்ணணும்? உங்களை மாதிரிலாம் என்னால பொய் சொல்லிட்டுலாம் நடிக்க முடியாது. அந்த அனுபவமே இல்லாமல் நான் ஞானம் அடைந்து விட்டேன்லாம் சொல்ல முடியாது. எனக்கு அந்த அனுபவம் இருந்தா தான் நான் உணர முடியும். அப்ப நான் என்ன பண்ண முடியும்? நான் அந்த விலை கொடுக்கணும். ஏன்னா அதை எல்லாத்தையும் அனுபவம் பண்ணி வச்சுட்டானே. விலை கொடுக்காம அந்த அனுபவத்துக்கு போறேன்னா ஜெயிலுக்குள்ள போயிடும் நான். எஸ் ஆர் நோ? அதுக்கு பேர் திருட்டு, வழிப்பறின்னு பேர் நிறைய வச்சுட்டாங்க. செக்ஷன் 420 வரைக்கும் போட்டாங்க. பிஎன்எஸ் ஆக்ட் எல்லாம் இப்ப வந்துருச்சு. என் முக்தி எதை சார்ந்து இருக்கிறது? அனுபவத்தை சார்ந்து இருக்கிறது. என் அனுபவம் இன்று எதை சார்ந்து இருக்கிறது? டப்பு, துட்டு, மணி. இப்ப சொல்லுங்க, ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ்ந்த காலமும் இந்த காலமும் ஒன்றா? ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு லட்டு மேல ஆசை, ஏத்துக்கிறேன். ராமகிருஷ்ணர் பணத்தை தொடாமல் வாழ்ந்தார். ராமகிருஷ்ணருக்கு லட்டு எங்கிருந்து வந்தது? இதுதான் என் கேள்வி. திருவள்ளுவர் பணம் காசின் மீது நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்தார், ஆசை இல்லாமல் வாழ்ந்தார். ஏற்றுக்கொள்கிறேன், மாற்று கருத்து இல்லை. திருவள்ளுவருடைய மனைவி வாசுகி சமைத்த உணவு இருக்கு இல்லையா, உணவு, அது எங்கிருந்து வந்தது? மேஜிக் பண்ணி வந்ததா? எத்தனை நாள் மேஜிக் பண்ணி வந்துரும்? அப்ப யாரோ ஒருத்தர் இன்ப நிலையில் ஆனந்த நிலையை அனுபவிக்கணும்னா எவனோ ஒருத்தர் தான் வாழ்க்கையே இல்லறத்துல செலவு பண்ணித்தான் ஆகணும். பூரா பேரும் துறவி ஆயிட்டாங்கன்னா துறவிக்கு யாரு சோறு போடுறது? பூவா எங்கிருந்து வரும்? உங்களை நான் துறவியாக சொல்லவில்லை. இல்லறத்திலேயே இருங்க. கல்யாணம் பிடிக்குதா பண்ணிக்கங்க, கல்யாணம் பிடிக்கலையா பண்ணிக்காதீங்க, உங்க விருப்பம். ஆனா ஒன்ன மட்டும் விட்டுறக்கூடாது. என்னன்னா, அந்த அனுபவத்துக்கு பின்னால் ஒரு உணர்தல் இருக்குல்ல, அந்த பாடத்தை கத்துக்கணும்னு சொல்றேன். அதை கற்றுக்கொண்டீர்கள் என்றால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை ஒண்ணுமில்லைன்றது புரியும். உண்மையாக ஒன்றுமில்லைன்றத புரிஞ்சு கேஷுவலா இப்படி ஃப்ரீயா உட்கார முடியும். கரெக்டா? இப்ப உங்களுக்கு வயசு எத்தனை இருக்கும் நீங்க யோசிச்சுக்கோங்க. 5 வயசுல உங்களுக்கு ஏதோ பெருசுன்னு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் 10 வயசுல அது பெருசுன்னு தெரியாது. 10 வயசுல வேற ஏதோ பெருசுன்னு தெரிஞ்சிருக்கும். 15 வயசுல வேற ஏதோ பெருசுன்னு தெரிஞ்சிருக்கும். 20 வயசுல வேற ஏதோ பெருசுன்னு தெரிஞ்சிருக்கும். இப்ப நீங்க இருக்கீங்கல்ல, இப்ப உங்களுக்கு வேற ஏதோ ஒண்ணு பெருசுன்னு தெரியும். இதுவும் நிரந்தரம் இல்ல. இன்னும் 10 வருஷம் கழிச்சு போனீங்கன்னா வேற ஏதோ பெருசுன்னு தெரியும். தெரியுமா தெரியாதா? இன்னும் 25 வருஷம் கழிச்சு போனீங்கன்னா மறுபடியும் வேற ஏதோ பெருசுன்னு தெரியும். இப்ப என் கேள்வி என்ன, இதுல எது பெருசு? உங்கள் மனநிலை தான் பெருசு பெருசுன்னு சொல்லுதே தவிர, அப்பப்ப இருக்கிற அனுபவத்தை பொறுத்து இது பெருசு அது பெருசுன்னு தெரியும். ஆனா அனுபவத்தை கடந்து வயோதிகம் வந்து முதிர்ந்த நிலைக்கு போகும்போது எதுவுமே உண்மைன்றது புரிஞ்சிடும். யாருக்கு புரியும்? எவன் பாடத்தை கத்துக்கிட்டானோ அவனுக்கு புரியும். பாடத்தை கத்துக்காம எவன் ஒருத்தன் எக்ஸைட்மெண்ட்ல, ஆணவத்துல, ஆசையில ஓடிக்கிட்டே இருக்கிறானோ இன்னும் வெறியும் வேகமும் ஜாஸ்தி ஆயிரும். இன்னும் எதையோ அடைய போறன்ற வேகத்திலேயே சுத்திட்டு இருப்பான். நிறைய கிழடுகளை பார்த்திருக்கீங்களா? சாக போற காலத்துலதான் இன்னும் ஏதோ பெருசா நிறைய சேர்த்து வைக்கணும்னு தோணும். ஏன்? வாழ்க்கை கொடுத்த செருப்படியில அது கத்துக்க வேண்டிய பாடத்தை கத்துக்கலன்னு அர்த்தம். எதுவும் தப்பா எதுவும் சொல்றேன்னா, எது தெளிஞ்சிரும்? அடி உழுதுதான் பாடத்தை கத்துக்கிட்டே வருது இல்ல, இது தெளிஞ்சிரும், அமைதி நிலைக்கு போயிரும், அமைதி ஆயிரும். நீங்க கேக்குறீங்களா மோட்சம், முக்தி, ஞானம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மெய்ஞானம் வேணும்னா என்ன அர்த்தம்னா, இஸ் ஈக்குவல் டு நான் நிறைய செருப்படி வாங்கணும்னு அர்த்தம். நிறைய அசிங்கப்படணும்னு அர்த்தம். இதெல்லாம் எவனும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டானே. ரொம்ப அழகாவே இருக்குன்னு இருப்பானே. பூரா ஏமாத்து வேலை நம்பாதீங்க, தயவு செய்து நம்பாதீங்க பிளீஸ். லவ் அண்ட் லைட் கடைசியில தான், அதுக்கு முன்னாடி துவைச்சு எடுத்துரும். ஞானம் வேணும் அப்படின்னா அர்த்தம் என்ன அப்படின்னா, மேஜிக் எல்லாம் நடக்கும், எல்லாம் பண்ணலாம், பட் எதுலயும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, எல்லாம் வெத்து வேலை. ஒரு மெஜிஷியன் இதுல இருந்து புறா எடுப்பான், அப்புறம் இதுல இருந்து தண்ணி எடுப்பான், அதுல என்னென்னத்தையோ எடுப்பான், அப்புறம் எடுத்து முடிச்சோடனே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம மறுபடியும் போய் பேமெண்ட் வாங்கிட்டு இருப்பான் ஒண்டியாது. பாத்திருக்கீங்களா நீங்க? இதுதான் நீங்க நம்ம பண்ற மேஜிக் பூரா இதுதான், இவ்வளவுதான்.
அவ்வளவு எடுக்க தெரிஞ்சவனுக்கு எத்தனை லட்சம் எத்தனை கோடி வேணாலும் எடுக்கலாம். ஆனா அந்த மேஜிக் ப்ரோக்ராம் பண்ணதுக்கு அவன் போய் பேமெண்ட் வாங்கணும் பின்னாடி போய். சார் என்ன சார் இன்னைக்கு கொடுக்க வேண்டிய பேமெண்ட் ஒரு 500 ரூபாய் சேர்த்து போட்டு கொடுங்க சார் கேட்பான். அப்ப நான் அவனை தப்பு சொல்ல வரல, நம் வாழ்க்கையே இது போலத்தான் இருக்கிறது. யூ கெட் மை பாயிண்ட்? இப்போ மெய்ஞானம் வேணும்னு கேக்குறீங்க. மெய்ஞானம் வேணும்னா அர்த்தம் என்னன்னா, நான் சாகிறதுக்குள்ள இன்னும் நிறைய அனுபவத்தை நான் பெறணும்னு அர்த்தம். நான் ரொம்ப லைவ் எக்ஸாம்பிள் பேசிட்டு இருக்கேன். யோகம் பிடிக்கலாம், மூச்சை நிறுத்தலாம், அதெல்லாம் பண்ண மாட்டீங்க எனக்கு தெரியும், செத்துருவீங்க நீங்க. மூச்செல்லாம் நிறுத்தினீங்கன்னா என்னத்துக்கு ஆகுறது? தப்பு தப்பா பண்ணி காணாம போனவன் தான் ஜாஸ்தி இன்னைக்கு. ஒரு இருக்கிறது ஈஸியான யோகம் பரம்பொருள் யோகம், கஷ்டமே இல்லாத. நீங்க ராஜ யோகம் எல்லாம் பண்ணீங்கன்னா என்ன ஆவீங்க? நீங்க பைல்ஸ் வந்துடும் உங்களுக்கு. அந்த ஹீட் எல்லாம் தாங்குவீங்களா நீங்க? நிறைய வழி இருக்கு, மனசை நிறுத்துறதுக்கு நிறைய வழி இருக்கு. உங்களுக்கு ஈஸியான மெத்தட் இப்ப நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை தான் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். ஈஸியான மெத்தட் இன்றைய காலகட்டத்திற்கு எனது அனுபவத்துல நான் பார்த்ததுல நான் பட்ட செருப்படி, அவமானம், துன்பம், துக்கம், துயரம், இதுல ஈஸியஸ்ட் மெத்தட உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய புரிஞ்சுக்குங்க. நிறைய அனுபவத்தை பெற வேண்டும். நிறைய அனுபவத்தை பெறணும்னா நிறைய செலவு பண்ணணும். அந்த அனுபவத்திலேயே வில்லங்கம் இல்லாத அனுபவத்தெல்லாம் பெறணும். வில்லங்கம் இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். ஏன்? அந்த அனுபவம்லாம் வேணும்னு போனீங்கன்னா அப்புறம் வெளியில வராம கூட போகலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். இப்ப நீங்க என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா என் கதை வேற. நான் எல்லா கருமத்திலையும் உள்ள போயிட்டு வெளியே வந்துட்டேன். ஏன்னா எனக்கு மனோதிடம் ரொம்ப ஜாஸ்தி. இப்படின்னா தூக்கி போட்டுருவேன், இப்படின்னா வேணுங்கிற எல்லாத்தையும் வச்சுப்பேன். அது வேற. என்னைய மாதிரியே எல்லாரும் இருப்பீங்கலாம் சொல்ல முடியாது. நீ என்ன சப்ஜெக்ட் கேட்டீங்கன்னாலும் 1 மணி நேரம் இல்ல, 1 நாள் ஃபுல்லா பேசுவேன் நான். நீங்க என்ன சப்ஜெக்ட் கேட்டீங்கன்னாலும் பேசுவேன். ஏன்னா அந்த அனுபவத்துக்குள்ள டீப்பா உள்ள போயிட்டு டீப்பா வெளியே வந்துட்டேன். அது என்ன இதெல்லாம் கேட்காதீங்க. நீங்க என்ன பண்ணணும்னா சேஃப் அண்ட் செக்யூரா அனுபவங்கள் அதிகமா பெறணும், சேஃப் அண்ட் செக்யூரா வெளியே வந்துடணும். நான் ஒரு அனுபவத்துக்குள்ள போறேன் அப்படின்னா அதுக்கு நான் பதில் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அந்த அனுபவத்துக்குள்ளேயே போவேன். இதுல மாட்டிக்கிட்டேன்னா என்னை இன்னொருத்த வந்து காப்பாற்றணும், இதுல மாட்டிக்கிட்டேன்னா இன்னொருத்த வந்து காப்பாற்றணும், இதுலயும் வெளியே வர முடியலன்னா என்ன பண்றேன்னு சொல்லி கண்ணுக்கே தெரியாம ஒரு 100 ரூட் போட்டு 100 ரூட்லயும் சேஃப்டி செக்யூரிட்டி பண்ணிட்டு தான் உள்ள போயிட்டு வெளியே வருவேன். நீங்க இணைய மாதிரியே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மாட்டிப்பீங்க. ரொம்ப கவனமா மெய்ஞானம் பெறணும்னா அதிக அனுபவங்கள் வேணும். இது கிளியரா இருக்கா உங்களுக்கு? அதிக அனுபவங்களை பெற வேண்டும் என்றால் இங்க ஒவ்வொரு அனுபவத்துக்கும் ஒரு விலை கொடுக்க வேண்டியது இருக்கு. செத்து போறதுக்குள்ள சீக்கிரம் அந்த அனுபவத்துக்குள்ள உள்ள போயிட்டு வந்துருங்க. ஏன்னா உங்களோட மனம் அவ்வளோக்கு ஆசைப்படுது, அவ்வளோக்கு ஏங்குது. அது சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்குது. அதுக்கு புரிய வைக்கணும்ல, இதுல ஒண்ணு இல்லைன்னு சொல்லி புரிய வைக்கணும். அப்பதானே மனம் அமைதியா. நிம்மதி வேணும்னு கேக்குறீங்க. நிம்மதினா என்ன அர்த்தம் தெரியுமா? மனம் அமைதியாகணும்னு அர்த்தம். மனம் தான் அத்தனைக்கு ஆசைப்படுது. பாக்குற பொருள் எல்லாம் ஏதோ ஒன்று இருக்கு, ஏதோ ஒன்று இருக்கு, ஏதோ ஒன்று இருக்கு, ஏதோ ஒன்று இருக்குன்னு ஆசைப்படுது. எப்படி மனம் அமைதியாகும்? அதை பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. எப்படி மனம் அமைதியாகும்? ஒரு இங்கிலீஷ் படம் ஒண்ணு வருது, ட்ரெய்லர் பாக்குறீங்க, ஆஹா ஓஹோன்றீங்க, அப்பா ட்ரெய்லர் பார்த்தே பூரிச்சு போயிடுறீங்க. இப்படி ஒரு படமா, இப்படி ஒரு படமா? அந்த அனுபவத்துக்குள்ள போறீங்க, படத்துக்குள்ள போறீங்க, படம் பாக்குறீங்க, துப்பிடுறீங்க. இது ஒரு படமாடா டேய், தலை வலிக்குதுரா, எப்பா என்னடா இவ்வளவு கேவலமா இருக்கு கிளைமேக்ஸ், என்னடா இன்டர்வல் பிளாக் இவ்வளவு கேவலமா இருக்கு, இப்படியாடா எடுப்பீங்க, ஒரு ஷாட் நல்லா இல்ல, ஒரு ஆங்கிள் சரியில்லை, சரி அப்படின்ட்டு வெளியே வரீங்கல்ல. இந்த அனுபவம் எப்போ வந்தது? படம் பார்த்துட்டு வந்தோடனே வந்தது. இப்ப மனம் அது வரைக்கும் ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தது இல்ல, படம் பார்க்கணும் படம் பார்க்கணும் படம் பார்க்கணும், ஆசைப்பட்டுச்சா இல்லையா? இப்ப படம் பார்க்கணும் படம் பார்க்கணும் படம் பார்க்கணும் படம் பார்க்கணும் மட்டும் இருந்ததுன்னா மனம் எப்படி அமைதியாகும்? உங்க மனம் ஆசைப்படுது படம் பார்க்கணும்னு. ஒண்ணு படம் பார்த்து ஒண்ணு இல்லைன்றத புரிஞ்சு துப்பி தூக்கி வீசிடணும். அப்படி இல்லாட்டினா ஒரு படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு படம்னா இப்படித்தான் இருக்கும் போல அந்த படம்ன்ற டோட்டல் சாப்டரவே கட்டி மூட்டை தூக்கி தூர போட்டுறணும். 2 இல்லை அப்படின்னா ஒவ்வொரு படம் பார்த்தாலும் உங்களுக்கு இதுதான் புரியும். நல்ல படம்னாலும் கெட்ட படம்னாலும் அப்ப ஒண்ணும் இல்லை அப்படி புரிஞ்சுக்கிறீங்கல்ல. தட் அண்டர்ஸ்டாண்டிங், தட் ரியலைசேஷன், அந்த உணர்தல் இருக்குல்ல, அதுக்கு பேர் தாங்க மெய்ஞானம். வேற ஒண்ணு இல்லை. இப்படி ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லைன்னு ஒவ்வொரு செயலையும் புரிஞ்சுக்க 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 உங்க உடல் வேகம் ஆட்டோமேட்டிக்கா கம்மியாகும், மனதின் வேகம் கம்மியாகும், ஆசைகள் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நீங்களே உட்காந்துருவீங்க ஒரு இடத்துல. இதுக்கப்புறம் ஒண்ணு இல்லைன்னு உட்காந்துருவீங்க. அப்புறம் ஏன் வந்தாலும் வாடா, ஹாய் ஹவர் யூ, உட்கார் அப்படிம்பீங்க. சாப்பிட்டீங்களா, சாப்பிடுங்கம்பீங்க. அவன் வேகத்துக்கெல்லாம் நீங்க அப்புறம் பண்ண மாட்டீங்க. வேகமாக இருப்பது ஞானம் அல்ல, வேகத்தை குறைப்பது தான் ஞானம்.
வேகம் குறைஞ்சே இருக்கிறது ஞானம் இல்ல. தேவைப்படக்கூடிய நேரத்துல வேகத்தை கூட்டி செயல்பாடு செஞ்சுட்டு மறுபடியும் வேகத்தை கம்மி பண்ணிட்டு வால்யூம் பட்டன் மாதிரி வேணும்னா வச்சுக்கணும், வேணாம்னா கம்மி பண்ணிக்கணும், சுத்தமா வேணாம்னா ஆஃப் பண்ணிட்டு படுத்துறணும். இப்ப என்னன்னா உங்க வால்யூம் பட்டன் எங்கெங்கேயோ இருக்குது. எவன் உங்களை ஆபரேட் பண்றான். அவன் திருப்புனா நீங்க ஏய் அப்படின்றீங்க, அவன் கம்மி பண்ணா அப்படின்றீங்க, அவன் ஆஃப் பண்ணா படுத்துக்கிறீங்க. வாட் இஸ் திஸ்? உங்க வால்யூம் பட்டன் யார் கையில இருக்கணும்? அவன் வந்துட்டு இருக்கணும். வர்றவன் போறவன் ஆபரேட் பண்ணிட்டு இருக்கிறான். ரோட்ல போறவனுக்கு அறிவு இருக்கான்னு கேட்டா உங்க வால்யூம் பட்டன் என்ன ஆகும்? யார பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டேன். எவனா கேட்டானா அறிவே இல்லடா விட்டுறாம என்ன சொல்லுவேன்? நான் அறிவு இல்லைன்றதான் பல வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். ஒருத்தன் நம்ப மாட்டான்டா. எனக்கு அறிவே இல்லைன்னு விட்டுருப்பேன். சில நேரத்துல கோபப்பட்டும் பேசுவேன். எதுக்கு? அது வேற கணக்கு. அது உங்களுக்கு புரியாது. அந்த நேரத்துல அந்த உயிருக்கு வேற மாதிரி போய் உணர்த்துறதுக்கும் பேசுவேன். சில நேரத்துல ப்ரூவ் பண்ணணுன்ற இடத்துக்காகவும் பேசுவேன். சில காரணத்தினால வேணும்னே வம்ப இழுத்து வில்லங்கத்தை இழுத்து கர்மாவை டேலி பண்ணி 0 பண்ணி விடுறதுக்காகவும் பேசுவேன். சில நேரத்துல பேசாமே இருப்பேன். ஏன் கணக்கு வேற. ஆனா நீங்க அடிப்படையை புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் மாஸ்டர்ஸ் விளையாடுற கேம். அதாவது 10வது படிக்கும் போது பிஹெச்டி சப்ஜெக்ட படிச்சு பிஹெச்டியோட கடைசி எக்ஸாம் பேப்பர் இப்பவே கூடுங்கடா எழுதி முடிச்சிடறேன்னு முடிச்சுட்டு தூக்கி வீசிட்டு சும்மா உட்கார்றது. நீங்க இப்ப என்னைய மாதிரி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மென்டல் ஆயிருவீங்க. முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? சின்ன சின்ன அனுபவத்துல தான் ஆரம்பிக்கணும். புரியுதா? ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுக்கு பண்றதுக்கு வேலையே இருக்காது. அப்புறம் அந்த புரிதலோட நீங்க கல்யாணம் பண்ணுங்க, குழந்தை பெத்துக்குங்க, ஊர் சுத்துங்க, படுத்துங்க, எதுக்கும் கர்மா கிடையாது. ஏன்? மனம் தான் நியூட்ரலாவே இருக்குது. வருவதை கண்டு மயங்காமலும் போவதை கண்டு கலக்காமலும் செயல் மட்டும் நடக்கும். ஆனா மனம் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? துப்புரியா? துப்பிக்க தொடச்சுப்பேன். அப்புறம் திட்டுறியா? திட்டிக்க. அப்புறம் வேற என்ன? வேற என்ன பண்ணுவேன்? எல்லாத்தையும் பார்த்துட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் எந்த அளவுக்கு இருக்கும்? அட்டகாசமா இருக்கும். புரியுதா? நான் ஏதாவது பேசுறது புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது இல்ல? அப்ப மெய்ஞானம் என்பது எதை சார்ந்து இருக்கிறது என்றால் நாம் பத்திரமா வாழணும்ன்றதுல இல்ல. இதனாலதான் சொன்னாங்க துணிஞ்சவனுக்கு தான் இது கிடைக்கும்னா. துணிஞ்சவனுக்கு தான் இது கிடைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, துணிஞ்ச அனுபவங்களை ஏற்கிறான் பாத்தீங்களா, அவனுக்கு தான் இது வாய்க்கும். தன்னை பத்திரப்படுத்திக்கிட்டு சேஃப் ஜோன்லயே கேம் விளையாடணும்னு நினைக்கிறான் பாருங்க, அவனுக்கு இது கிடைக்கவே கிடைக்கும். ஏன்னா அதுன்றது எதுல இருக்கு? அனுபவம் சார்ந்து இருக்கு. அனுபவம் எதை சார்ந்து இருக்கு? விலை சார்ந்து இருக்கு. இப்ப விலை கொடுத்தா மட்டும் அனுபவம் வந்துருமா? விலையோட தைரியமா நீங்க அதுல போய் ஈடுபடணும். வேதாத்ரி மகரிஷி ஐயா தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஞானம் அடைந்தவனை எப்படி அடையாளம் கண்டுகொள்வதுன்னு கேட்கிறாரு ஒருத்தர். அவர் பதில் சொல்றாரு, அவனிடம் துணிவும் தெளிவும் இருக்கும்ங்கிறார். இது ரெண்டு தான். ஒருத்தன் ஞானம் அடைஞ்சிட்டானா அதுக்கு அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 குவாலிட்டிஸ். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்ன? துணிவு. இங்கிலீஷ்ல அதுக்கு பேர் என்ன? கரேஜ் ஆர் பிரேவரி. அடுத்து என்ன? தெளிவு. தெளிவுனா என்ன? கிளாரிட்டி. தெளிவா பேசுவான். பேசுறது பேசுற மாதிரி இருக்கும். ஆனா பேச்சுக்குள்ள பேச்சாகி பேச்சுக்குள்ள இன்னும் டீப்பா போய் அங்க இருக்கக்கூடிய அணுக்கள் ஆராய்ச்சி பண்ணி விளக்கம் கொடுத்துட்டு இருப்பான். கிளாரிட்டி ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி வேணாலும் இருக்கலாம். தெளிவு வரணும்னா முதல்ல துணிவு வரணும். நீங்க பயந்துகிட்டே உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. எங்க இருந்து உங்களுக்கு தெளிவு வரும்? இப்போ என் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல என்ன இருக்கோ இந்த கிளாரிட்டி கொடுத்துட்டேன். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்ப நான் வளர்ந்து போயிட்டே இருப்பேன். அடுத்தடுத்த லெவல் போவேன். அடுத்த அணுக்களை பிரிக்கலாம், பறந்து போலாம், காத்துல காணாம போலாம், கரைஞ்சு போலாம். எல்லாமே சயின்ஸ் தானே. ஒளி உடல் ஆகணும்ன்றீங்க, மேஜிக் வெறும் வாயில கேட்டா. சயின்டிபிக்கா பார்த்தா என்ன? உடம்புல இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் கண்டென்ட் அதிகமாகணும். உடம்புல இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் கண்டென்ட் விஷம் இல்லாமல் அதிகமாக்க தெரிந்தால் உனது உடல் நெருப்பாக கரைந்து விடும். இவ்வளவுதானே சயின்ஸ். தப்பா எதுவும் சொல்றேன்னா? இப்ப உடம்புல இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் கண்டென்ட் எப்படி அதிகப்படுத்துறது? அதான் ரியலைசேஷன். அது இப்ப எனக்கு தெரியல, மேபி எப்பயாவது தெரியலாம், இல்ல தெரியாமையும் போகலாம். நான் கரைஞ்சும் போகலாம், கரையாமையும் போகலாம், சமாதியும் ஆகலாம், செத்து போகலாம். ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும், எதா இருந்தாலும் எனக்கு ஓகே. நான் எப்படி இருக்கேன்? கிடைக்குதா? ஓகே. கிடைக்கலையா? அதுக்கும் ஓகே. கிடைச்சிருச்சுனாலும் ஓகே, கிடைக்கலனா
அதுக்கும் ஓகே ஆகணும், எல்லாத்துக்கும் ஓகே. ஏன் எல்லாத்துக்கும் ஓகே? அவன் பண்ணா கரெக்டா தான் பண்ணுவான். இதான் அண்டர்ஸ்டாண்டிங். அவன் பண்ணா கரெக்டா தான் பண்ணுவான். இறைவன் உங்களை இப்ப எந்த நிலையில வச்சிருக்காரோ அதுக்கு நன்றி உணர்வோட இருக்கிறது. இந்த நிலை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய துணிவு, ஒவ்வொரு அனுபவத்துக்குள்ளே உள்ள போயிட்டு வெளியே வரக்கூடிய துணிச்சல் உங்களுக்கு இருக்குன்னா எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு அடுத்த பிறவி கிடையாது. இந்த உலகத்துல எவன் பெரிய ஆள்னா, எவன் அதிகம் பணம் வச்சிருக்கானா அவன் தான் பெரிய ஆள். ஓகே, அது ஏத்துக்கணும். ஏன்னா பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அந்த உலகம் இருக்குல்ல, அருள் உலகம்னு ஒண்ணு இருக்குல்ல, அங்க யாருக்கு தெரியுமா ரெஸ்பெக்ட் ஜாஸ்தி? எவன் தெரியுமா அதிக சொத்து வச்சிருக்கிறவன்? நீ எத்தனை கோடி, எத்தனை காரு, எத்தனை வீடு, எத்தனை நாடு, எவ்வளவு பணம் வச்சிருந்தீங்கலாம் மேட்டர்ல. அவனுக்கு என்ன வேல்யூனா, எவன் அதிகமான அனுபவங்களை சேர்த்து வைத்திருக்கின்றானோ அவன்தான் அந்த அருள் உலகத்தில் பெரிய ஆள். எவன் அதிக அனுபவங்களை குறைவான வயதில் சேர்த்து விட்டானோ அதுக்கு அர்த்தம் என்னன்னா அவன் ரொம்ப தைரியமானவன் அர்த்தம். ரொம்ப தைரியமானவனால மட்டும்தான் அதிக அனுபவத்துக்குள்ள போயிட்டு வெளியே வர முடியும். ஏங்க எவ்வளவு தைரியம் வேணும்? வலிக்கும், கஷ்டமா இருக்கும், மாட்டிக்கிட்டோம்னா எப்படி திரும்பி வருதுன்னு தெரியாது, செருப்புடி விழுகும், அசிங்கப்படுவோம், இருக்கிற பொருள் எல்லாம் காணாம போயிடும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நிறைய பேர் என்கிட்ட வந்து சீன் போட்டுட்டு இருந்தானுங்க. ஃபவுண்டேஷன் இருக்கிற தைரியத்துல தான் ஆடுறாரு. ஃபவுண்டேஷன் இல்லடா வேணா, ஒரு வருஷம் உயிரோட தானே இருக்கேன். எஸ் சார் நோ? சேனல் இருக்கு, ஃபாலோவர்ஸ் இருக்கிற தைரியத்துல ஆடுறாரு. ஃபாலோவர்ஸ் ஆகுது மண்ணாங்கட்டியா, ஃபாலோவர்ஸ் இல்லை ஒன்றும் இல்லை, போ தூக்கி விட்டாச்சு, உயிரோட தானே இருக்கேன். இப்ப நீங்க எதெல்லாம் நம்மளோட பேஸ்ன்னு ஒருத்தன் நினைக்கிறானோ அதெல்லாம் இல்லாமையே என்னால வாழ முடியும் சும்மா வாயில சொல்றது இல்ல, வாழ்ந்து காட்டுறது. நீங்களே நம்ப ஆரம்பிச்சிருவீங்க, ஓ இதெல்லாம் இருக்கிறதுனாலதான் நான் உயிரோடு இருக்கும் போலன்னு. இது எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு செயல். எது இருந்தாலும் எது இல்லை என்றாலும் எப்போது என்னால் நடுநிலைத்தன்மையோடு நன்றி உணர்வோடு இறைவனை குறை சொல்லாமல் வாழ முடிகிறதோ நான் மெய்ஞானம் அடைந்து விட்டேன் என்று பொருள். ஏன்னா மெய்ஞானத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா இருத்தல்னு அர்த்தம். இருக்கிறீங்க அவ்வளவுதான். நான் தான் இருக்கிறேன்னு பல வருஷமா, அந்த இருக்கிறது இல்ல. இப்ப இந்த 4 செவத்துக்குள்ள இருக்கிறீங்கல்ல, இதுதான் இருக்கிறது. இப்படி எங்க இருக்கீங்களோ அங்க இருக்கணும். அதுக்கு பேர் தான் இருத்தல். மெய்ஞானம்னா என்ன? இருத்தல். இப்படி இருந்தீங்கன்னா தேவையில்லாதது இல்ல, எதுவுமே ஞாபகத்துல இருக்காது. மூமெண்ட்ல வாழ்ந்து மூமெண்ட்ல அனுபவிச்சு ஒன்று சாப்பிட்றீங்கன்னா அது அப்படி ஒரு ஏகாந்தமா சாப்பிட்டு அதை அனுபவிச்சு அதை கடந்து போயிருவீங்க. அது மெமரியா பதியாது. கவனம் இல்லாம இருத்தல் நிலை இல்லாம சாப்பிட்றீங்க அப்படின்னா மெமரியா போய் உட்காரும். அப்புறம் அந்த மெமரியா அழிக்கிறது கஷ்டம். எவனாவது ஒருத்தன் உங்களுக்கு தெரிஞ்சவன், உங்களை சார்ந்தவன் எவனாவது ஒவ்வொரு நாள் நடந்தது அன்னைக்கு என்ன நடந்தது முதற்கொண்டு லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்கன்னா அது பெருமை பீத்தி கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை, அது பேராபத்தான விஷயம். நினைவு அவசியம் இல்லை, உங்கள் நினைவுதான் உங்கள் கர்மா. மறந்துருங்க, வாழ்க்கை அவ்வளவு எளிதாயிரும். எனக்கு நேத்து நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா தெரியாது, நாளைக்கு எங்க போக போறேன்னு தெரியாது, நாளானைக்கு எங்க இருப்பேன்னு தெரியாது. அவசியமானதை மட்டும் வச்சுக்கணும், அவசியம் இல்லாதது விட்டுறணும். சராசரி மனித வாழ்க்கையை தாண்டி எவ்வளவு தூரம் நம்ம எஃபோர்ட் எடுக்கணும். இந்த புரிதலோட துணிச்சலோட வாழ்றது ஒரு வகை. ஞானப்பழம் கதை தெரியுமா? யாருக்கு ஞானப்பழம் கொடுக்கணும்னு ஒரு போட்டி. விநாயகருக்கா முருகருக்கா? யாரு உலகத்தை முதலில் சுற்றி வருகின்றார்களோ அவர்களுக்கு தான் இந்த ஞான பழம்ங்கிறார். உடனே இவரோட வாகனம் தான் பெருசாச்சு, டக்குன்னு மயில் எடுத்துட்டு கிளம்பிட்டார் முருக பெருமான். ஸ்வைன்னு போய் ஒரு சுத்திட்டு வந்துட்டார். இவர் சுத்திட்டு வர்றதுக்குள்ள இவர் அதே இடத்துல நிக்கிறார். யாரு? விநாயகர் பெருமான். ஏப்பா நீ போகலையா அப்படின்னு கேட்டா, என் அம்மையப்பன் தான் எனக்கு உலகம், என் அம்மை என் அப்பன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் எனக்கு உலகம் அல்ல, என் தாயும் என் தகப்பனும் தான் எனக்கு உலகம். இவர் பாருங்க ஞானத்துல எப்பேற்பட்டாள்னு. அதனால என் தாய் தகப்பனை மட்டும் நான் சுத்தி வந்துட்டேன், நான் தான் ஜெயித்தவன் என்ற ஞானப்பழம் யாருக்கு கிடைக்குது? விநாயகர் கிடைக்குது. இப்போ முருகர் தப்பான்னு கேட்டா முருகரும் சரிதான். இப்ப விநாயகர் தப்பான்னு கேட்டா விநாயகரும் சரிதான். இப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும்னா நமக்கு ஈஸியான வழியை நம்ம தான் சூஸ் பண்ணிக்கணும்ன்ற. போய் உலகத்தையே சுத்திட்டு வரேன்னா சுத்திட்டு வாங்க, யார் வேணாங்கிறா? இல்ல இன்னும் ஈஸியான மெத்தட் எடுக்கணும்னா முருகப்பெருமான் மாதிரி அனுபவங்களை நிறைய இழுத்து போட்டு நான் பண்ணணும்ன்றது என் வாழ்க்கை, என் அனுபவம்.
அதனால எனக்கு இத்தனை அனுபவம் வேணும்ன்றதுனால இந்த உலகத்துக்கு வந்துட்டோம். வந்தோடனே இந்த உலக அனுபவங்களை எல்லாம் ஷார்ட் பீரியட்ல பெற்றணும்னு நினைக்கிறேன். அதனால நான் பெற்றுட்டேன். பட் உங்களுக்கு ஈஸியான ஒரு வழி சொல்லி கொடுத்தேன். நீங்க ஏன் முருகப்பெருமான் மாதிரி உலகத்தையே சுத்தி வரீங்க? உங்களுக்கு ஈஸியான ஒரு கேப்சூல் கொடுத்துட்டேன். அம்மா அப்பாவை சுத்தி வந்தீங்கன்னா ஞானப்பழம் கிடைச்சிரும்ன்ற மாதிரி போறவங்க வரவங்கிட்ட எல்லாம் கைண்டா இருங்க, உங்களுக்கு ஞானப்பழம் கிடைச்சிடும். இதோட ஈஸியான வே ஏதாவது இருக்கா? ஏதாவது இருக்கா? பெரிய பெரிய ஞானியர்களே பெரிய பெரிய பயிற்சி ராஜயோகம், நவகண்ட யோகம், அந்த யோகம், இந்த யோகம் எல்லாம் பண்ணிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல ஒன்னும் தேவையில்லை, வேஸ்ட் ஆஃப் டைம்ட்டாங்க. அப்ப என்னதாங்க பண்ணணும்? இன்னொரு உயிருக்கு நன்றி உணர்வோட அந்த உயிருக்கு இரக்க குணத்தோட நடந்துக்கடா, இறைவனே இறங்கி வந்து உனக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் கொடுத்துருவாருங்கிறாங்க. இதுக்கு மேல என்னங்க உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ 1 மணி நேரம் நான் பேசினேன்ல சத்சங்கம், அப்ப இதை சொல்றதுக்கு தான் வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. அப்படி போனீங்கன்னாலும் வரலாம், ஞானப்புலம் உண்டு. நீங்க ஏன் அவ்வளவு தூரம் போறீங்க? விநாயகர் பெருமான் மாதிரி அம்மாவையும் அப்பாவையும் சுத்தி வந்தாவே ஞானப்பழம் கிடைக்கும். சேம் லைக் தட். நீங்க என்ன பண்ணணும்? பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இரக்க குணத்துல டேப் பண்ணி அவரை பிரபஞ்சமா மாத்தி அவரோட மனநிலையில உங்களை பிளஸ் பண்ற மாதிரி நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்க வச்சிருங்க. இது வந்து கண்ணுக்கு தெரியாத பேங்க்ல டெபாசிட் ஆகிட்டே போகும். ஒரு லெவல்ல சேச்சுரேஷன் பாயிண்ட் ஏறும். அது ஏறும்போது வேற வழி இல்லை, இறைவன் உங்க முன்னாடி தோன்றியே ஆகணும். இது எழுதப்படாத விதி. தோன்றலனா அவர் அங்க இறைவனா இருக்க முடியாது. ஏன்? இதை எழுதினவரே அவரு தான். பிளஸ்ஸிங்ன்றது வேற ஒண்ணும் இல்லை. அவன் நினைக்கிறான்ல, நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான்ல, அது வெறும் மனசால நினைக்க கூடாது. மனசால நினைச்சாலும் உண்டு பலன், பட் ரொம்ப 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 கம்மி. ஆன்ம நிலையில அவன் சொல்லலனாலும் பரவாயில்ல, இந்த உயிர் நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது பாயிண்ட் ஏறும். நம்புங்க என்ன, I am not talking some bullshit. This is actual quantum science. கண்ணுக்கு தெரியலனாலும் இப்படித்தான் இயங்குது. தயவு செய்து நம்புங்கள். உங்ககிட்ட போய் சொல்லி எனக்கு ஒன்றும் கிடைக்க போறது இல்லை. கருணை உணர்வினால் இரக்க குணத்தினால் பிற உயிர்களை டேப் பண்ணி அந்த உயிரையும் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு கடவுளா மாத்துறீங்க. அந்த உயிர் அந்த நேரத்தில் உங்களுக்காக நினைக்கும் போது நீங்க உங்களுக்கான ஆசீர்வாதத்தையும் பெறுறீங்க. அதிகப்படியான உயிரினங்கள், இப்ப மனுஷன் மட்டும் இல்ல, ஒரு நாய், ஒரு எலி, ஒரு குரங்கு, ஒரு மாடு, எந்த உயிர் பார்த்தாலும் அந்த உயிருக்கு நல்லது பண்றீங்க. இப்ப அதுக்கு ஒரு மனநிலைன்னு ஒண்ணு இருக்கும்ல, அதுக்கு ஆன்மான்னு ஒண்ணு இருக்கும்ல. இப்ப நீங்க அப்ப பாத்தீங்க, என் லைஃப்ல நான் எத்தனை நல்லது பண்ணியிருப்பேன். பேய் பிசாசு கூட நல்லது பண்ணியிருக்கேன். அப்ப நான் எத்தனை உயிரினங்களுக்கு நல்லது பண்ணியிருப்பேன். இத்தனை உயிரினங்களும் என்னை வாழ்த்தும் போது என்னாகும்? மைண்ட் கான்சியஸ்னஸ்ல இருந்து சோல் கான்சியஸ்னஸ்க்கு எவால்வ் ஆகுறாங்க. எவால்வ் ஆகும்போது பேங்க் பேலன்ஸ், நீங்க நினைக்கிற பேங்க் பேலன்ஸ்ல அருள் கணக்கில் இருக்கக்கூடிய பேங்க் பேலன்ஸ் நிரம்பி வழியும். எப்போ அந்த அருள் கணக்கில் இருக்கக்கூடிய பேங்க் பேலன்ஸ் நிரம்பி வழிகின்றதோ நீங்க அப்புறம் ஒன்றும் பண்ண வேணாம். உங்களை யாரு பார்த்தாலும் மீதி எல்லாம் உங்களுக்கு நடக்கும். என்னென்னமோ நடக்கும். இதுதான் நடக்கும்லாம் சொல்ல முடியாது. உங்களோட அக்கௌண்ட்ல தான் அவ்வளவு ஏற்றி வச்சிருக்கீங்களா, அப்புறம் என்ன நடக்கும்? உங்களை நம்பி வரக்கூடிய உயிர்கள் நீங்க நல்லா இருன்னு ஒருத்தனை வாழ்த்தும் போது வேற ஆப்ஷனே இல்லை. இந்த பிரபஞ்சம் அதன் வேலையை செய்துதான் ஆக வேண்டும். இறைவன் அப்புறம் இறங்கி வருவார். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க தேடியெல்லாம் இறைவனை போவேன். இப்போ திருவண்ணாமலையில நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் இதில் ஷேர் பண்ணியிருந்தேன், பாதி பேருக்கு தெரியாது, அதனால அதை ஷேர் பண்றேன். எதுக்கு திருவண்ணாமலை போனேன்னு தெரியல, போகணும்னு தோணுச்சு, கிளம்பி போயிட்டேன். போறேன், ஹோட்டல்ல செக்இன் பண்ணிட்டு வெளியே மசால் பூரி சாப்பிடலான்ட்டு வெளியில வரேன். வெளியே வரும்போது உட்காந்து மசால் பூரி சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். ஒரு ஒல்லியான ஒரு நபர் ஒருத்தர், எங்கிருந்து வந்தாருன்னே தெரியாது, மசால் பூரி கடைக்கு வேகமா வந்து ஒரு பழைய பேக் ஒன்று மாட்டிக்கிட்டு ரொம்ப பாவமா வந்து நின்றுட்டு மசால் பூரி எவ்வளோமான்னு சொல்லி கேட்குறாப்புல, எங்க காது கேட்குற மாதிரி. அவங்க சம்திங் 35 ரூபா அப்படின்றாங்க. ஒரு 2 ரூபா கம்மியா இருக்குமா, எனக்கு மசால் பூரி தருவீங்களா அப்படி கேட்டோன்னே உடனே நம்மால் இவங்ககிட்ட பணம் வாங்காதீங்க, நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு வந்து சொல்கிறார். உடனே அவர் எங்களை திரும்பி ஒரு சிரிப்பு ஒன்று சிரிக்கிறார், கியூட்டான சிரிப்பு. அப்புறம் அவங்களுக்கு மசால் பூரி தராங்க. மறுபடியும் சொல்கிறோம், நான் சொல்கிறேன் பானிபூரி வேணுனாலும் வாங்கிக்கோங்க, நீ என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ சாப்பிடுங்க அப்படின்னோடனே மறுபடியும் ஒரு பிளேட் சாப்பிட்டு முடிச்சுட்டு செகண்ட் இன்னொரு பிளேட்டு பானிபூரி வாங்கி சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கிளம்பி போறாரு. அப்பா அவரை நான் நிறுத்தி என் பர்ஸ்லேருந்து ஒரு 1000 ரூபாய் பணத்தை எடுத்து
அவர்கிட்ட கொடுத்து இதை வழிச்செலவுக்கு வச்சுங்க ஐயா அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஐயோ ரொம்ப நிறையா இருக்கு எனக்கு வேணாம் அப்படிங்கிறாரு. நான் சொன்னேன் நிறைய சுத்துறீங்க, நீங்கள் அப்புறம் உங்களுக்கு சாப்பாட்டு செலவுக்கு தேவைப்படும், நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து கொடுக்குறேன். அவர் ஒரு டைப்பாக பார்க்குறேன். நான் அந்த அண்ணாமலையார் தான் கொடுக்க சொல்கிறாரு, வாங்கிக்கோங்க நான் கொடுக்கல அப்படின்னோடனே அவர் சிரிச்சுக்கிட்டே அப்புறம் வாங்கிக்கிறார். வாங்கிட்டு மூவ் பண்ணுறாரு. மறுபடியும் எனக்கு டவுட்டு, ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க, அவரை நிறுத்தி உங்கள் பேர் என்னன்னு கேட்குறேன். என் பேரும் அண்ணாமலையார் தாங்க அப்படிங்கிறாரு. ஷாக்கு. எனக்கு நம்பிக்கை இல்லை, நமக்கு தான் ஒரு புத்தி கேவலமான புத்தியாச்சே. அப்போ அதுலேயும் வேற ஒரு டவுட்டு. பொய் சொல்லாதீங்க, உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன். நான் பொய் சொல்கிறது இல்லைங்க, என் பேர் உண்மையாகவே அண்ணாமலையார் தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆதார் கார்டை காட்டுங்க நான் கேட்க முடியும். நம்ம மைண்ட் பிளாங்க் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன யோசிக்கிறதுனே தெரியல. அப்புறம் எங்கே போனாருன்னு தெரியல, அப்படியே உட்காந்துட்டேன் நான். அதே சிரிப்பு சிரிச்சுட்டு போறாரு அந்த இடத்துல. உங்கள் பேர் என்னங்கன்னு கேட்குறேன். அண்ணாமலையார் தாங்க. பொய் சொல்லாதீங்கன்னா, நான் பொய் சொல்ல மாட்டேங்க, என் பேர் உண்மையாவே அண்ணாமலையார் தான். எங்க அண்ணாமலைன்னு பேர் வைப்பாங்க, அண்ணாமலையார்னே பேர் வைப்பாங்களா? அவர் கிளம்பிட்டாரு. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு திடீர்னு ஒரு பரவச நிலை, ஒரு ஏகாந்த நிலை. அந்த சிரிப்புல ஏதோ டிரான்ஸ்மிஷன் பண்ணிட்டு போயிருக்கிறார். என்ன பண்ணாருன்னு நமக்கு தெரியல. ஏதோ கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. என்ன கொடுத்தாருன்னு தெரியல. ஏன்னா ஒவ்வொன்றும் நம்ம நினைக்கிற ஒவ்வொன்றும் ஒரு சைகைன்னு, அந்த சைகைக்கு பின்னாடி ஒரு பெரிய சம்பவமே நடக்காது. என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது. நீங்க இப்ப போய் அந்த பானிபூரி கடைக்காரன்ட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாப்புல அவரு. அவர் போனதுக்கு அப்புறம் நான் அப்படியே அந்த ஏகாந்தத்திலயும் உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஜாலியா இருக்கு, ஒரு பிளிஸ்ஃபுல்லா இருக்கு. நான் அப்புறம் பானிபூரி கடைக்கார்ட்ட பேசுறேன். ஏங்க இவர் சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குன்னு அவர் சொல்றாரு. என்னாலேயே நம்ப முடியலங்க நடந்ததை பார்த்தா அப்படின்னோன்னு. மறுபடியும் அப்புறம் அந்த பானிபூரி கடைக்காரருக்கு 2000 ரூபாய் ஜிபே பண்ணிட்டு, யாராவது முடியாதவங்க இந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா பானிபூரி மசால் பூரி எல்லாம் கொடுங்க அப்படின்னோன்னு அவர் ஆனந்தமா வர்றார். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நீங்கள் இரக்க குணத்துடன் வாழும்போது இறைவனை நீங்கள் தேடி போக தேவையில்லை. இறைவன் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களை தேடி வருவார், ஆசீர்வாதம் செய்வார். இஸ் இட் கிளியர்? அந்த சிந்தனைக்குள்ளேயே போக வேணாம். எனக்கு எப்ப என்ன நடக்கணும், எப்ப என்ன கொடுக்கணும் தெரியாதா இறைவனுக்கு? நீங்க 10 மாசம் உங்க அம்மா வயிற்றுல இருக்கும் போதே உங்களுக்கு பசிக்கும்னு இறைவன் என்ன பண்றாரு, உங்க அம்மாவோட மார்பகத்துல இருந்து பால் வரணும்னு பால் சுரப்பிய படைக்கிறார். ஏங்க 10 மாசத்துல குழந்தையா வெளியில வந்துருவீங்க. வெளியே வந்தா இவனுக்கு பசிக்கும், பசிச்சா சாப்பாடு கொடுக்க முடியாது, செத்து போயிடுவான். அப்ப அவனுக்கு லிக்விடா ஏதோ ஒன்று கொடுக்கணும்னு சொல்லி மார்பகத்துல பால் சுரப்பிய படைக்கிறாருன்னா அப்ப அந்த இறைவனுக்கு தெரியாதா 20 வயசுல உங்களுக்கு என்ன கொடுக்கணும், 21 வயசுல என்ன கொடுக்கணும், 30 வயசுல என்ன கொடுக்கணும், 50 வயசுல என்ன கொடுக்கணும், நீங்க சாக போற காலத்துல உங்களுக்கு முக்தி கொடுக்கணுமா கொடுக்க கூடாது தெரியுமா தெரியாதா? அவருக்கு எல்லாம் அவருக்கு தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும்ன்றது நீங்க தெரிஞ்சுக்குங்க. இப்ப இவ்வளவு நேரம் நான் பேசினேன்ல, இப்ப நான் ஏதோ நான் பெரிய அறிவாளின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, அங்கதான் தப்பு பண்றீங்க. இப்ப நீங்க மறுபடியும் நான் என்ன பேசுனீங்கன்னு கேட்டா எனக்கு தெரியாது. இதுதான் சத்தியம், சும்மா பில்டப் பண்றதுக்குலாம் சொல்ல. இந்த 1.5 hours என்னை எது ஆட்கொண்டது, என் வாயிலிருந்து என்ன வார்த்தை வந்தது, என்ன பேசுச்சுன்னு எனக்கு தெரியாது. கரண்ட்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இந்த 1.5 hours ஹாட் சீட்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி. இப்போ இந்த ஹாட் சீட்ல இருந்து கீழே இறங்கிட்டேன்னா ஜாலியா சுத்திட்டு இருப்பேன், என்ன பேசுவேன், ஜாலியா எவனையாவது கலாச்சிட்டு இருப்பேன். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், இறைவன் உங்கள் உடம்பில் இறங்கி வேலை செய்வதற்கு அனுமதி கொடுங்க. இறைவன் உங்க உடம்புல எப்ப இறங்கி வேலை செய்வார்னா, எப்ப எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னுட்டீங்களா வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார். எனக்கு எல்லாம் தெரியும்னீங்கன்னா நீயே வேலை செய்யிட்டு அவர் கிளம்பிடுவார். இப்ப நீங்க முடிவு பண்ணிக்கங்க, நீங்க வேலை செய்ய போறீங்களா, அவரை வேலை செய்ய விட போறீங்களா? கிளியர்? ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானில் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்திரையை வந்து மேற்கொள்ள இருக்கிறோம். டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களினுடைய வாழ்க்கைக்கும் பிறவியில்லா பெருவாழ்விற்கும் முக்கியத்துவம் கொடுத்து போகக்கூடிய மிகவும் வளமான அற்புதமான சக்தி மிக்க ஒரு நாடு. இந்திய குடிமகன்களுக்கு பாஸ்போர்ட் என்பது அவசியம் கிடையாது, ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் போதும். கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல போயும் உங்களது பெயரை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். வருகின்ற ஜூலை 29ஆம் தேதி குரு பூர்ணிமா வந்து பார்த்தீங்கன்னா உலகமெங்கிலும் ரொம்ப விமர்சையா வந்து கொண்டாடப்பட இருக்கு. நார்மல் டைம்ல நம்ம பண்ற அந்த சக்தியை விட பௌர்ணமி டைம்ல
1000 மடங்கு அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும். பல குருமார்களுடைய மொத்த ஆற்றலும் மொத்தமாக வேலை செய்யக்கூடிய நாள் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா குரு பூர்ணிமா, அதாவது குரு பௌர்ணமி. தாராளமாக ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட் வந்து போனீங்கன்னா அதில் குரு பூர்ணிமா கிளாஸுக்கு உண்டான லிங்க் இருக்கும். அதில் போய் உங்களது பேரை வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவதோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது. மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது. குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் வந்து தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை வந்து செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் வந்து பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.